மகிமை மேகத்துல அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் பேசின தெய்வமே, மேக ஸ்தம்பத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசட்டும். மேக ஸ்தம்பத்திலிருந்து என் தேவனாய் கர்த்தர் உங்களோடு பேசட்டும். இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், இந்த 17வது நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அவர் உங்களோடு பேசுவாராக. மகிமை மேகம் உங்களோடு பேசட்டும். மகிமை மேகம் உங்களோடு பேசட்டும். இயேசுவே கேளுங்க கேளுங்க, என்னோடு பேசுவீராக. ஒரு மகிமையின் மேகம் உன்னோடு பேசட்டும், உன்னோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. மகிமை மேகம் உங்களோடு பேசுவதாக. அவருடைய கிருபை உங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. அவருடைய தயவுள்ள பிரசன்னம் மகிமை மேகம் இயேசுவின் நாமத்திலே வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. இந்த காலையில எல்லாம் துதிங்க பார்க்கலாம், நல்லா துதிங்க. அந்த பரலோக தகப்பனை துதிங்க. அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை இறங்கி வருவதாக. தடைகளை உடைக்கிற ஆவியானுடைய வல்லமை ஓ ராஷாந்தாலா பாராக்கே நிகவலாக்கேரதே இதனால காலை வேளையில வரட்டும் வரட்டும். நல்லா அவரை துதிங்க. என்னை நிரப்பும் இயேசுவே. ஒரு மகிமை மேகம் என்னை நிரப்பட்டும். ஆவியானவரே, இந்த திருக்கோயிலை நிரப்பட்டும். எங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும்படிக்கு ஆண்டவரே அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இறங்கி வாருங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல இறங்கி வந்து கர்த்தர் எங்களோடு பேசுவீங்க. எல்லாம் சொல்வீங்க, எல்லாரும் கேளுங்க. நீர் என்னோடு பேசாவிட்டால் இந்த நாள் வீணாய் போய்விடும். நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே. இந்த நாள் கர்த்தர் என்னோடு பேசும் ஆண்டவரே. நீர் என்னோடு பேசு, கேளுங்க. நீர் பேசு ஆண்டவரே. உடைய வார்த்தையை வாசிக்கிறேன், உடைய வல்லமை எதிர்பார்க்கிறேன் கர்த்தாவே. நீர் எங்களோடு பேசும் தகப்பனே. நீர் பேசுவீராக ராஜா, ராஜா நீர் பேசுங்கப்பா. உடைய மகிமை மேகம் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. மேகத்திலிருந்து மோசேயோடு கர்த்தர் பேசினது போல இன்னைக்கு ஒரு மகிமை மேகம் இந்த திருக்கோயிலை மூடுவதாக. இந்த திருக்கோயில் பட்டணத்தின் மேல ஒரு மாற்றம் வரும்படிக்கு, அசுத்தங்களை மாற்றும்படி, தேசத்திலே கிரியை செய்கிற அந்தகாரங்களை நிர்மூலமாக்கும்படி, இந்த தேசத்திலே கிரியை செய்கிற பிசாசின் வல்லமைகளை ஜனங்களை ரட்சிக்கப்பட விடாதபடிக்கு தடை செய்கிற, ஜனங்களை பாவங்களை செய்ய தூண்டுகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை அகற்றுகிற ஒரு மகிமை மேகம், ஒரு ஆவியானவர் இந்த காலை வேளையிலே தேசத்தின் மேல இறங்கி வருவீராக. தேசத்தின் மேல இறங்கி வருவீராக. தேசத்தின் மேல் இறங்கி வருவீராக. தடைகளை உடைக்கிற ஆவியானவர், தடைகளை தகர்க்கிற ஆவியானவர் தேசத்தின் மேல இறங்கி வருவீராக. எழுப்புதல் உண்டாகும்படி எழுப்புதல் அக்கிரியை கர்த்தர் ஊற்றுவீராக. எழுப்புதல் அக்கிரியை கர்த்தர் ஊற்றுவீராக. இதுவரை எங்கள் தேசம் பார்த்திராத, இதுவரை திருக்கோயில் பார்த்திராத, இதுவரை எங்கள் குடும்பங்கள் பார்த்திராத, இதுவரை எங்கள் பிள்ளைகள் பார்த்திராத ஒரு பரலோக அக்கிரியை, பரலோக சுதந்திரத்தால எங்களை போஷிப்பீராக. காலை வேளையில் மன்னா மன்னா பொழிந்தருளப்படட்டும். மன்னா கேளுங்க, எல்லாம் சொல்லுங்க. மன்னா என் தேசத்தின் மேலே, என் தேசத்தின் ஜனங்களை மாற்றுகிற பரலோக மன்னா ஊற்றப்படட்டும். ஊற்றப்படுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. ஆவியானவரே உம்முடைய மகிமையால் நிரப்புங்க. ஆவியானவரே ரிகாஷதாலபா ஒரு மகிமையின் மேகத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே எங்க பேச்சு முழுவதும் இந்த நாள் நாங்க பேசலாம். இயேசுவே ஜெபிங்க ஜெபிங்க. என் பேச்சுல கலந்துருக்கீங்க, என் மூச்சுல கலந்துருக்கீங்க, என் சொல்லுல கலந்து ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவே நீ எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீங்க எல்லாமே என்னால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க தான் என்னுடைய எல்லாமே, எல்லாமே நீங்க தான். சொல்லுங்க எல்லாமே கர்த்தாவே, எல்லாமே நீங்க தான், எல்லாமே நீங்க தான், எல்லாமே நீங்க தான், எல்லாமே நீங்க தான்ப்பா. நீங்க எல்லாமே என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஜெபிங்க. நான் இருக்கிற கிராமத்துல, நான் இருக்க பட்டணத்துல ஒரு மகிமை மேகம் இந்த காலை வேளை நிரப்பட்டும். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்தை மகிமை மேகத்தை வரவேற்க. இயேசுவே எங்க தேசத்துல வாங்க. எல்லாரும் கூடுங்க, எங்க தேசத்துல வாங்க. என் தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வாங்க. என் தேசத்தின் ஜனங்கள் வியாதிகள் சுகப்பட வாங்க. அவிசுவாசங்களை மாற்றி என்னை விசுவாச வீரனாய் மாற்றி இந்த தேசத்திற்கு என்னை ஒரு எலியாவை, இந்த தேசத்திற்கு என்னை ஆண்டவரே பேதுருவாய் பவுலாய் எடுத்து பயன்படுத்துங்க. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடட்டும்.
ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. அன்றைக்கு இஸ்ரவேல் பாளையம் முழுவதும் மேகம் 24 மணி நேரமும் பகலில வெயில் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர்கள் மேல நிழலாய் நின்றது. எவ்வளவு ஆண்டவர் நல்லவர் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள், அதுக்கு அதிகமானவங்க. எப்படி இவர்களுக்கு வெயிலில் இருந்து காப்பாற்றுவது? அதற்கு கர்த்தர் ஒண்ணு வச்சிருந்தார், அதுதான் மேகம். அல்லேலூயா. ஒரு பெரிய மேகம் அவர்கள் மேல, சூரிய ஒளி படாது, அவர்கள் மேல குளுமையா இருந்தது, என்ன வெயில் படாது. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாரு. இரவுல இவர்களுக்கெல்லாம் லைட்டு என்னது, ஒரு அக்கினி ஸ்தம்பம் மேல நின்னுச்சு. அல்லேலூயா. நம்ம திருக்கோயிலூர் மேல அவன் எப்போதும் ஒரு மேகஸ்தம்பம் நிக்கணும். அல்லேலூயா. பகல் வேளையில நம்ம அந்த மேகஸ்தம்பத்தை பார்க்கணும். எல்லாரும் இதுக்கா ஜெபிங்க பார்க்கலாம். என் குடும்பத்தின் மேல ஒரு மேகஸ்தம்பம் எப்போ நிக்கணும்? இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் என்னை அசுத்தப்படுத்தாதபடிக்கு, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு. வெயிலுடைய தாக்கம் விசேஷமா இப்ப ரொம்ப வெயில் சீசன் தொடங்கிடுச்சு, தாங்கவே முடியல. ஒண்ணு வெயில் தான், இன்னொன்னு இந்த வெயில் எவ்வளவு சுட்டரிக்கும். அதே போல பிசாசுடைய கிரியைகள் நம் தேசத்தை சுட்டரிக்கிறது. அதுவும் நம் வெயிலில நிறைய பேர் செத்து போறாங்க. அதே மாதிரி பிசாசின் தாக்கத்தினால் நிறைய பேர் செத்து போறாங்க. இந்த காலை வேளையில் நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் தேசத்தை காப்பாற்றும்படி மகிமை மேகம் வாங்க. எல்லாரும் கூப்பிடுங்க 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 கூப்பிடுங்க. எங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது ஆண்டவரே. மகிமையின் மேகமே, நீங்க தான் எங்களை காப்பாற்ற முடியும் ஆண்டவரே. நீ கேளுங்க, ஒரு மேகம் என் வீட்டின் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. என் வீட்டின் மேல ஒரு மேகம் எப்போ நிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இரவுல சத்துரு என்னை தொடாதபடிக்கு ஆண்டவரே, சத்துரு என்னை ஒரு அக்கினி ஸ்தம்பம், சத்துருவை பயமுறுத்துகிற ஒரு அக்கினி ஸ்தம்பம் எரிந்து கொண்டு என் வீட்டின் மேல நிற்கட்டும். எல்லாரும் ஜெபிங்க. என் வீட்டின் மேல ஒரு அக்கினி ஸ்தம்பம், சத்துரு என்னை தொடாது, தீங்கு என்னை தொடாதபடிக்கு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே. ஆமென். அந்த அக்கினி ஸ்தம்பம் என் வீட்டின் மேல நிக்கட்டும். சொல்லுங்க, என் வீட்டில் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற அக்கினி ஸ்தம்பம் நிக்கட்டும். பகலில ஒரு மேக ஸ்தம்பம் என் வீட்டை குளுமையாக்கும்படி, என்னை ஆவிக்குரிய குளிர்ச்சியாக்கும்படி, என்னை சந்தோஷமாக்கும்படிக்கு, என்னோடு பேசும்படிக்கு அந்த மகிமையின் மேகத்தை கர்த்தனுக்கு தருவீராக. சொல்லுங்க, மகிமையின் மேகம் இன்னைக்கு ஆமே நமக்கு சொல்லு, மகிமையின் மேகம் உனக்கு வேணும். கேளுங்க எல்லாரும், கேளுங்க. எனக்கு மகிமையின் மேகம் வேணும். கேளுங்க எல்லாரும், எனக்கு அந்த மேகம் வேணும் தகப்பனே. எனக்கு அந்த மேகம் வருவதாக ஆண்டவரே, என் வீட்டின் மேல வாங்க ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க எல்லாரும் கேளுங்க. மகிமையின் மேகம் இல்லாம நம்மளால கானானை நோக்கி உன்னை வழி நடத்தி சிலர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்போதெல்லாம் மேகம் எழும்புமோ அப்போதெல்லாம் அவர்கள் எழுந்திருப்பார்கள். அந்த மேகம் எங்க எல்லாம் போகுதோ அப்போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் நினைப்பாங்க, நம்மை வழி நடத்துகிற மேகம். என்னது? வழி நடத்துகிற மேகம். எங்களுக்கு, என் குடும்பத்தை வழி நடத்த ஒரு மேகம் எனக்கு வேணும். எல்லாரும் கேளுங்க. இயேசுவே, என் குடும்பத்தை வழி நடத்த ஒரு மேகம் எனக்கு வேணும். எல்லாரும் கேளுங்க. வாய்களை திறந்து தயவு செய்து ஜெபிங்க. என் பிள்ளைகளை வழி நடத்தும் என் மேகம் வேணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் எங்க போனாலும் ஒரு மேகம் அவர் தலை மேல நிக்கட்டும். இந்த பொல்லாத உலகத்திலே என் பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு மகிமையின் மேகம் வேணும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, உங்க சத்தம் உயர்த்தி கேளுங்க. இயேசுவே, நான் போகிற இடத்துல, வருகிற இடத்துல ஒரு மகிமையின் மேகம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். சொல்லுங்க, சூழ்ந்து கொள்ளட்டும் ஒரு மகிமையின் மேகம். என்ன கேளுங்க எல்லாரும். இயேசுவே, ஓ ஜீசஸ் லார்ட், ஒரு மகிமையின் மேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு என்ன திருக்கோயிலுக்காக எல்லாரும் ஜெபிங்க. என்னை கர்த்தர் தேசத்திற்காக ஜெபிக்க அதிகமாய் பாரப்படுத்துகிறாரு.
என் திருக்கோயில் மேல ஒரு மகிமையின் மேகம் வரட்டும் ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, இந்த பட்டணத்தின் மேல ஒரு மகிமையின் மேகம் வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. இந்த பட்டணத்தின் மேல ஒரு மகிமையின் மேகம் வரட்டும் ஆண்டவர். சொல்லுங்க, இந்த பட்டணத்தின் மேல ஒரு மகிமையின் மேகம் வரட்டும் ஆண்டவர். இந்த பட்டணத்தின் மேல ஒரு மகிமையின் மேகம் வருவதாக இயேசுவின் நாமத்துல. இந்த பட்டணத்தின் மேல மகிமையின் மேகம் வரட்டும் ஆண்டவர். இயேசுவே, இந்த பட்டணத்தின் மேல மகிமையின் மேகம் வரட்டும் ஆண்டவர். சொல்லுங்க, என் பட்டணத்தை மூடட்டும், என் பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, மூடட்டும் மூடட்டும் இயேசுவின் நாமத்துல மகிமையின் மேகம். சொல்லுங்க, மகிமையின் மேகம் ஆண்டவர் எனக்கு தரணும். கேளுங்க, எனக்கு தரணும். எங்க தேசத்துல திருக்கோயிலூர் மேல கர்த்தர் மகிமையின் மேகத்தை ஊற்றுகிறபடியால, நம் சுபத்தை கேட்கிறபடியா நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஊற்றினபடியா நன்றி ஆண்டவரே. இதோ நான் பார்க்கிறேன், ஒரு மேகம் இறங்கி வருகிறது. என் தேசத்தின் மேல ஒரு மகிமையின் மேகம் வருகிறது. அது அநேகருடைய பேச போகிறது. இயேசு கிறிஸ்து மேகத்தில் இருந்து தேவன் பேசினாரு, மோசையோடு பேசினாரு, மோசையோடு பேசினாரு. என்னோடு பேசுகிற மேகம், என் பிள்ளைகளோடு பேசுகிற மேகம், எங்களை வழி நடத்துற மேகம் எங்களுக்கு வேணும். எத்தனை பேர் கேட்கறீங்க? அவன் சுத்துறான். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க போறேன், நீங்க ஜெபிக்க போறீங்க. நீங்க தான் ஜெபிக்க போறீங்க, நீங்க தான் எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு அந்த மேகம் வேணும். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துற மேகம், ஒரு குறைவில்லாமல் வழி நடத்துற மேகம். இந்த மேகத்தை நீங்கள் நாம இன்றைக்கு உங்க வீட்டு மேல நிக்கணும். அது உங்க பிள்ளைகளை வழி நடத்தணும். நீங்க போகும்போது உங்களுக்கு முன்னாக போகணும், உங்களுக்கு முன்னாக போகணும். உங்க சத்துரு உங்களை தொடவிடாதபடிக்கு இந்த மேகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? செங்கடலுக்குள்ள பார்வோனையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் சேர விடாதபடிக்கு இடையில கலங்கடிச்சு. ஆமென், அல்லேலூயா. இந்த மேகம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், உங்கள் சத்துருவை கலங்கடிக்கும். ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சத்துருக்களை கலங்கடிக்கிற, சத்துருக்களை கலங்கடிக்கிற அந்த மேகம், சத்ருவை கலங்கடிக்கிற அந்த மேகம் இந்த காலை வேளையிலே இறங்கி வருவதாக. சத்ருவை கலங்கடிக்கிற மேகம், சத்ருவை கலங்கடிக்கிற மேகம் காலை வேளையில இறங்கி வருவதாக. மகிமை மேகம் இறங்கி வருவதாக. வீட்டின் மேல இறங்கி, சபையின் மேல ஆண்டவர் இந்த சபையில எப்போ நிக்கட்டும்ன்றது மேகம். அன்னை ஆசரிப்பு கூடாரத்துல எப்போ அந்த மேகம் நின்றுகிட்டே இருந்துச்சு. இரவுல அக்னி ஸ்தம்பம் நிற்கும், பகலில் மேக ஸ்தம்பம் இருக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் ஜனங்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தார்கள். அல்லேலூயா. ஒரு காரியத்துக்கு ஜெபிங்க. எங்கள் ஆலயத்துல அந்த மேகம் நிக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கணும், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமே. அதை பார்க்கும் போது ஒரு தைரியம். ஆமே, இதோ கர்த்தருடைய மேகம் எங்களோடு இருக்கிறது, கர்த்தர் எங்களோடு கூட. நாங்கள் பார்க்கத்தக்கதாய் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. சொல்லுங்க, நாங்கள் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களோடு இருப்பீராக ஆண்டவரே. நாங்கள் பார்க்கணும். இந்த திருக்கோயில் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பார்த்தது போல நாங்கள் பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என் பிள்ளைகள் பார்க்கணும், உம்மை பார்க்கணும். என் கண்களை திறந்துள்ளுங்க. மகிமை மேகத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். சொல்லுங்க, நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த மகிமை மேகத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். நான் பார்க்கணும், என் பிள்ளைகளுக்கு காமிச்சு கொடுக்கணும். இதோ கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரு. இயேசுப்பா, நீ மறைந்திருக்க வேண்டாம். இந்த காலத்துல வெளிப்படும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும்படி வெளிப்படும், ஆச்சரியமான வல்லமை வெளிப்படும். ஆண்டவரே, வெளிப்படுவீராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. ஓ ஹalleluya. நீ வெளிப்படுவீராக ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் வெளிப்படுவதாக, ஒரு மகிமையின் மேகம் வெளிப்படுவதாக, ஒரு மகிமையின் மேகம் இயேசுவே எங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை எங்களை நடத்தட்டும். இன்னைக்கு நம்ம முக்கியமா ஜெபிக்க போறது, ஆமென், நல்லா ஆமென், நினைவுல வச்சுக்கோங்க நல்லா. ஆமென். ஒரு மகிமையின் மேகம் நம்முடைய குடும்பத்தின் மேல இறங்கணும். அல்லேலூயா. நம்ம தேசத்துல இறங்கி நிக்கணும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அதை பார்த்தாங்க. எதுக்காக ஜெபிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. அது ஆசரிப்பு கூடாரத்துல நின்னுச்சு. ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து கர்த்தரோடு மோசையோடு பேசினார். அதே மாதிரி நம்மோடு அவர் பேசணும். இன்றைக்கு பேசணும். ஒவ்வொரு நாள் அவர் பேசிக்கொண்டு இன்னும் பலமா பேசணும். ஆமென். அல்லேலூயா. அவர்களுக்கு தேவைகளை சந்திக்கிற மேகம். ஆமென். அவங்க எப்ப எல்லாம் அந்த மேகத்திட்டத்துல போய், ஆண்டவரே நாங்க பசியா இருக்கிறோம்னு கேட்டா,
அவர்களுக்கு மன்னா கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் நாங்க எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்டா இறைச்சி காடையை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் என்னென்ன வேணுமோ தேவைகளை சந்திக்கிற மேகம். ஆமென், அல்லேலூயா. உன் தேவைகளை, நான் கவலையா இருக்கிறேன், நான் கஷ்டமா இருக்கேன்னு சொன்னா அதை மாற்றுகிற மேகம். அல்லேலூயா. இவ்வளவு நாள் உங்க வீட்டுல அந்த மேகம் இல்ல, இன்னைக்கு கேளுங்க. இன்னைக்கு நான் போகும்போது, நான் வீட்டுல போய் பார்க்கும்போது, இந்த ஜெபம் முடிச்சுட்டு நான் பார்க்கும்போது என் கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு மேகம் என் வீட்டுல இறங்கி நிக்கும் நம்புறேன். நல்ல கையை தட்டி ஜெபிங்க. ஒரு மகிமையின் மேகம், ஆமென், ஸ்தோத்திரம், என் வீட்டுல வந்து நிக்கும். நான் நம்புறேன், கர்த்தர் அதை செய்ய போறாரு. நான் பிலீவ் பண்றேன், விசுவாசி. தொடர்ந்து பாடல் பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனும் உமது அன்பை, நான் மறப்பேனும் உமது அன்பை. மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனும் உமது அன்பை, நான் மறப்பேனும் உமது அன்பை. மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளர் ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனும் உமது அன்பை, நான் மறப்பேனும் உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்து உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்து உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோவத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோவத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை தேற்றினையா. கனிவாக என்னை தேற்றினையா. மறப்பேனும் உமது அன்பை, நான்
மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் உம் பாதத்தில் மண்டியிடுவேன் உம் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை இருளத்தை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே இருளத்தை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரு என்று நான் அழுதேனையா மறந்தீரு என்று நான் அழுதேனையா மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனும் உமது அன்பை மண்டியிடுவேன் பாதத்திலே மண்டியிடுவேன் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா என்னை தேடி என் பின்னே வந்தீரையா மறப்பேனும் உமது அன்பை நான் மறப்பேனும் உமது அன்பை மண்டியிடுவேன் பாதத்திலே மண்டியிடுவேன் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை நீரென்னை வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா நீரென்னை வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை தேற்றினையா கனிவாக என்னை தேற்றினையா மறப்பேனும் உமது அன்பை நான் மறப்பேனும் உமது அன்பை மண்டியிடுவேன் உம் பாதத்திலே மண்டியிடுவேன் உம் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை
சூழ்ந்து நேரத்திலே வழி வந்தும் அறியாமல் தவிக்கிறே. மறந்தீரோ என்று நான் அழுவேனையா, மறந்தீரோ என்று நான் அழுவேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதரி, என் துணையாளரே ஆராதரி. சரி சொல்லுங்க, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஆமென். இதுவரை இயேசுவே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் நல்லா கைகளை தட்டி அந்த பரலோக தகப்பனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை வேளை வரைக்கும் நம்மை ஆண்டவரே, இந்த 17வது நாள் காலை வேளை வரைக்கும் நம்மை கொண்டு வந்த பரலோக தகப்பனுக்கு எல்லா கரங்களை தட்டி ஆமென் இயேசுவே முழங்கால் படியிட்டு அந்த பரலோக தகப்பனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால நிற்கலாமே. மண்டியிடவே நம்முடைய பாதத்துல கர்த்தர் செய்த நன்மைகளை ஆன்லைன்ல எங்களோடு பார்க்கிறவங்க கூட எல்லாம் நல்லா முழங்கால் படியிட்டு அந்த பரலோக தகப்பனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இதுவரை என்னை வழி நடத்தி வந்த எபினேசர், எபினேசரே உமக்கு ஆராதனை சொல்லுங்க. அதிகாலை ஆராதனை அப்பாவுக்கு சொல்லுங்க, அதிகாலை ஆராதனை அப்பாவுக்கு, அதிகாலை ஆராதனை அப்பாவுக்கு, அப்பாவுக்கு ஆராதனை செய்யுங்க. இன்றைக்கு கொஞ்ச நேரம் அவர் ஆராதிக்கலாமே. எல்லாரும் அந்த பரலோக தகப்பனுக்கு நன்றி. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே இயேசுவே உம்மை ஆராதிக்க வந்தோம். ஆவியானவரே இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்கிற சொல்லுங்க. ஓரா சந்தாதமா எபினேசருக்கு ஆராதனை செலுத்துங்க. இவ்வளவு நாள் நமக்கு உதவி செய்த எபினேசர் இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எபினேசரே உமக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பன், நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றியே உமக்கு ஆராதனை. எபினேசரே உமக்கு ஆராதனை. ஆமென். நீர் என் மேல் வைத்த உம்முடைய கிருபை சொல்லுங்க. நீர் என் மேல் வைத்த உம்முடைய கிருபையினால நான் நிர்மூலமாகாமல் பாதுகாத்தார், நம்ம குடும்பத்தை பாதுகாத்தார். எத்தனையோ பேர்கள், எத்தனை ஆபத்துகள், கொள்ளை நோய்கள், விபத்துகள், மரணங்கள், ஆனை நிர்மூலமாகாமல் என்னை பாதுகாத்து ஜீவ சுகபலன் தந்த அந்த பரலோக தகப்பனை இந்த காலை வேளையில் எல்லாம் ஆராதிங்க. நல்லா தட்டி இயேசுவே நன்றி, 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 நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனை பரலோக தகப்பனுக்கு ஆராதனை. அவருக்கு அதிகாலை ஆராதனை செலுத்துங்க. இருதயத்தில் இருந்து அவரோடு பேசுங்க. நீங்க அவரோட பேச நன்றி சொல்லுங்க. என் வாழ்க்கையை தலைக்க செய்தீரே, எனக்கு நன்மை செய்தீரே, நன்மை செய்த தேவனே நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னும் எனக்கு நன்மை செய்வார் சொல்லுங்க. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. இன்னும் நன்மை செய்வார், இன்னும் என்னை வாழ வைப்பார், இன்னும் என்னை ஆசீர்வதிப்பார், இன்னும் சுகத்தை தருவார். இன்னும் என் துக்க நாட்கள் முடிந்து போகும் சொல்லுங்க. என் துக்க நாட்கள் முடிந்து போகும். நான் கர்த்தரை ஆராதிக்கிறபடினாலே, அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் வாழுவேன். என் பிள்ளைகள் வாழும், என் தேசம் வாழும். என் தேசத்திலே கர்த்தரைகளை
அற்புத அடையாளமாய் மாற்றுவார். சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை பேர் துதிக்கிறீங்க? காலை வேளை நீங்க எதை சொல்லுகிறீர்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. எதை அறிக்கை செய்கிறீர்களோ அதுதான் நடக்க போகிறது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறாரு. அவர் என்னை மட்டும் காத்தவர், இனிமேல் காப்ப. அவருடைய மேகம் என்னோடு கூட இருக்கிறது. சொல்லுங்க. அவருடைய மகிமையின் மேகம் என் வீட்டின் மேல் இருக்கிறது. சொல்லுங்க. என் பிள்ளைகளை வழிநடத்தும். நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எனக்காய் ஒரு மேகம், வழி நடத்துகிற மேகம், என்னை பலப்படுத்துகிற மேகம், இயேசு கிறிஸ்துவின் மேகம் என்னோடு கூட இருக்கிறது. ஆமென். ஹalleluya. உஷந்தரமனகா. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தன்னுடைய 3 சீசர்களை அழைத்துக் கொண்டு மலை மேலே ஏறினார். உயர்ந்த மலை மேலே ஏறினார். ஏறி ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அவருடைய ரூபம் மறுரூபமானது. அல்லேலூயா. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் ஜொலித்தது. மோசேயும் மலை மேலே ஏறி 40 நாள் இருந்துட்டு கீழே இறங்கி அவருடைய முகம் பிரகாசித்தது. இன்னைக்கு நம்ம கேட்க, என் முகம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இந்த 40 நாள் ஜெபத்துல என் முகம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், என் முகம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. என்னை பார்க்கிறவங்க கேட்கணும். உண்மையிலே சொல்லுங்க, என்னை உன் முகத்துல ஏதோ மாற்றம் தெரியுது. சொல்லுங்க. ஏதோ ஒரு மாற்றம் உன் முகத்துல, ஏதோ ஒரு பிரகாசம் வந்து உன்னில் இருக்க இருள்கள் மாறினதுன்னு சொல்லணும். உன் வீட்டில் இருக்க இருள்கள் மாறினதுன்னு சொல்லணும். நீங்க கர்த்தரை ஆராதிக்கிற இல்லையா? கேளுங்க. என் முகத்தை பிரகாசிக்க, மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது போல, இயேசு கிறிஸ்துடைய முகம் பிரகாசித்தது போல இந்த மறுரூபமலை, இதுதான் மறுரூபமலை. இன்றைக்கு நீ முழங்கால் இருக்கிற கர்த்தருடைய சபை, இது மறுரூபமலை. இங்கே ஒரு மேகம் நிழலிடும். இங்கே ஒரு மேகம் உன்னை மறுரூபமாக்கும். இயேசுவின் நாமத்துல என்னை மறுரூபமாக்கும். கேளுங்க. என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. என் வஸ்திரம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. நான் இந்த ஜெபத்தை முடிச்சு எழும்பும் போது என் முகம், சொல்லுங்க, என் முகம் பிரகாசிக்க செய்யும். என் முகம் பிரகாசிக்க செய்யும். எல்லாரும் கேளுங்க. என்னை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க. ஓலா காச என் பிள்ளைகள் பார்க்கட்டும், என் புருஷன் பார்க்கட்டும், என் மனைவி பார்க்கட்டும், என் முகம் பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே என் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். கேளுங்க. நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஓ சாதாரா காலாரிபா. மோசேயுடைய முகம் பிரகாசித்தது போல என் முகம் பிரகாசிக்கட்டும். நான் உங்களோடு பேசுகிறேன். எல்லாம் அவரோட பேசுங்க. ஏசப்பாவோடு பேசுங்க. ஏசப்பாவோடு பேசுங்க. என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவரே, என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவரே. கேளுங்க கேளுங்க. இஸ்ரவேல் சபை ஆண்டவரே, அவர் மோசேயுடைய முகம் பிரகாசிக்கும். சொல்லுங்க. நான் தான் மோசே. ஆமென். நான் தான் மோசே. என் முகம் பிரகாசிக்கட்டும். என் முகம் பிரகாசிக்கட்டும். மறுரூப மலையில் இருக்கிறேன். சொல்லுங்க. இது மறுரூப மலை. இந்த அதிகாலை வேளை தான் மறுரூப மலை. இதோ நான் உம்மோடு பேசுகிறேன். இயேசு அங்கு ஜெபித்த போது மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு தோன்றி இயேசுவோடு பேசுறாங்க. அல்லேலூயா. அவர் இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை சீஷர்கள் பார்த்தார்கள். ஆமென். நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கிறத உங்க பிள்ளைங்க பார்க்கணும். ஆமென். அதுகளுக்கு பயம் உண்டாகணும். இயேசு ஜெபித்ததை பார்த்தோன்னா, அவங்க பேசுறத பார்த்தோம். ஒரு மேகம் நிழலிட்டு, இவர் நேசகுமார், இவர்கள் பிரியமா இருக்கிறே. மேகம் மேகம் இன்னைக்கு உங்களுக்கு வேணும் அந்த மேகம். அல்லேலூயா. என்னை பிரகாசிக்க பண்ணுகிற மேகம் நான் ஜெபிக்கும் போது என் மேல இறங்கி வரட்டும். இயேசு ஜெபித்த போது ஒரு மேகம் நிழலிட்டு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்க, இவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னது. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். உங்க பிள்ளைகள் சொல்லணும், எங்க அம்மா ஒரு தேவ மனுஷி. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க அதை பார்க்கணும். உங்க ஜெபத்தை பார்க்கணும். கேளுங்க. அதுதான் பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை. நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க டிகிரி எடுத்தீங்க, நீங்க டாக்டரேட் எடுத்தீங்க. that is not quality. your quality, the presence of God is your quality. உங்க பிள்ளைங்க சொல்லணும், எங்க அம்மா ஜெபிக்கிறவ, எங்க அம்மா ஜெபிச்சான்னா நடக்கும் தெரியுமா? நீங்க முழங்கால் நிக்கிறத உங்க பிள்ளைங்க பார்க்கும்போது பயப்படணும். அந்த பக்கம் வரக்கூடாது. அம்மா ஜெபிக்கிறாங்க, சத்தம் போடாதன்னு ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைகிட்ட சொல்லணும். பேதுரு பார்த்தாங்க. இயேசுடைய பிள்ளைகள், அவருடைய சீசர்கள்
இயேசு உருவாக்கின பிள்ளைகள் ஆவிக்குரிய பேதுரு பயந்து முகம் குப்பர விழுந்தான். சொல்லுகிறான், ஆண்டவரே நம்ம இங்கே இருந்துருவோம், உங்க பிள்ளைங்க என்ன சொல்லுது? நீங்க ஜெபிக்கும் போது உங்க பிள்ளைங்க என்ன சொல்லுது கேளுங்க. நான் ஜெபிக்கிறத என் பிள்ளைங்க பார்க்கணும், என் முகம் பிரகாசிக்கிறத என் பிள்ளைங்க பார்க்கணும். ஆண்டவரே இவ்வளவு நாள் அது இல்லாம இருந்தா இப்போது எனக்கு அதை தாரும் ஆண்டவரே. ஒரு மேகம் என்னை நிழலிடட்டும். எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே இதுவரை என் முகம் இருட்டா இருந்திருக்கலாம், என் பிள்ளை என் முகத்தை பிரகாசிக்கிறத பார்க்காம இனிமே பார்க்கணும். இந்த 17வது நாள் எனக்கு ஒரு பாக்கியத்தை தாங்க ஆண்டவரை. கேளுங்க, என் முகம் பிரகாசிக்கிறத, நான் மறுரூபம் அலைய இருக்கிறத என் பிள்ளை பார்க்கணும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, வாய்களை திறந்து கொஞ்சம் அழுது கண்ணீரோடு ஜெபிங்க. என் பிள்ளை பார்க்கட்டும் ஆண்டவரே, என் நண்பர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே, என் முகம் பிரகாசிக்கிறத பார்க்கட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருள்கள் மாறும்படி என்னை பிரகாசிக்க பண்ணும். என் குடும்பத்திற்கு நான் ஒரு வெளிச்சமா இருக்கட்டும். ஜெபிங்க ஜெபிங்க. என் பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாய் நான் இருக்கட்டும், நான் ஒரு வெளிச்சமா இருக்கட்டும். கேளுங்க கேளுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்துல என்னை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, என்னை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, என்னை பிரகாசிக்க செய்ய. கேளுங்க கேளுங்க. ஆமென். ஜெபிங்க பார்க்கலாம், விடாதீங்க. எல்லாம் ஜெபிங்க. ஆண்டவரே பிள்ளைங்க கேளு, என் தாய் தகப்பனுக்கு நான் ஒரு முன்மாதிரியா இருக்கணும், என்னை பார்த்து சத்தியத்திலே நடக்கணும், நான் அநேகருக்கு சத்தியத்தை போதிக்கிறவளா இருக்கணும். நான் என்னை மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னில் இருக்கிற கரைகளை மாற்றும். நான் முன்மாதிரியா இருக்கணும். ஆனா என் பிள்ளைகளுக்கு பேசவே கூடாத வார்த்தைகளை நான் பேசக்கூடாது, அன்று பார்க்க கூடாது. நான் டிவி பார்க்கிறதையும் நான் செல்லு பார்க்கிறதையும் என் பிள்ளை பார்க்க கூடாது. நான் முன்மாதிரியா இருக்கணும். நான் வேதம் வாசிக்கிறதை என் பிள்ளை பார்க்கணும் ஆண்டவரே. என் முகம் பிரகாசிக்கிறதை என் பிள்ளை பார்க்கணும். ஜெபிங்க, இன்னைக்கு ஜெபிங்க. பல வேளையில என் பிள்ளைக்கு நான் இடரலா இருந்திருக்கிறேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே. மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. பல வேளையில ஆவிக்குரிய பிள்ளையாக நான் என் புருஷனுக்கு இடரலா இருந்துங்க. என் வார்த்தைகள், என் செயல்கள் ஆண்டவரே என்ன மன்னிங்க. கேளுங்க, பேசக்கூடாத பேசுறதுக்காக, வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை மன்னிய ஆண்டவரே, என் பேச்சுக்காக மன்னியும். நான் முன்மாதிரியா இருக்க வேண்டியனா பல வேளையில முன்மாதிரியா இல்ல, நான் செய்யக்கூடாத செஞ்சுட்டேன், நான் மோசமா நடந்துட்டேன், என் பாவங்களை மன்னியும். இன்றைக்கு கர்த்தர் ஒரு மகிமையின் மேகம் என்னை மூடி என்னை பிரகாசிக்க பண்ணட்டும். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறபடியால கரங்களை தட்டி ஆமே, என்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனுக்கு நன்றி என்று சொல்லுங்க. இதோ உங்கள் முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். யாரெல்லாம் விரும்பி கேட்கிறீர்களோ, யாரெல்லாம் விரும்பி கேட்கிறீர்களோ, யாரெல்லாம் விரும்பி கேட்கிறீர்களோ, உங்கள் வீட்டில் இப்போது உங்கள் மேல இப்போது ஒரு மகிமை இறங்கி தொடட்டும் தொடட்டும். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் ஒரு மகிமை மேகத்தை, பெற்றுக்கொள் ஒரு மகிமை மேகத்தை, பெற்றுக்கொள் ஒரு மகிமை மேகத்தை. உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர், உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் காலை வேளையிலே உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுகிறோம். இந்த தேசத்தை மாற்றுகிற மகிமை மேலும் வரட்டும். எல்லாம் ஜெபிங்க. திருக்கோயிலோட மாற்றுகிற ஒரு மகிமை அது நான் தான், என் மூலமாகத்தான் அது நடக்கும். ஒரு கூட்டம் எழும்பணும், ஒரு கூட்டம் கதறணும், ஒரு கூட்டம் ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. உன் ஊருக்கு நீதான் எலியா. ஆமென். நீ ஊருக்கு நீதான் மோசே. இஸ்ரவேல் தேசமெங்கும் மழை இல்ல, ஒரு எலியா ஜெபிக்கிறான். ஆண்டவரே மழையத்த 3.5 வருஷம் பஞ்சம், ஒரு பச்சை புல் இல்ல, மிருகங்கள் சாகிறது, ஓ தேச பச்சத்தால் வாடுகிறது. ஒரு எலியா ஜெபிக்கிறான். ஆண்டவரே ஒரு கையளவு மேகம் எழும்பிடுச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க, கையளவு மேகமே எழும்பட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, கையளவு மேகம் எழும்பட்டும் சொல்லுங்க. இயேசுவே கையளவு மேகம் எழும்பட்டும் சொல்லுங்க. கையளவு மேகம், கையளவு மேகம் என் திருக்கோயிலூர்ல எழும்பட்டும். ஆன்லைன்ல பார்க்கவும் நீங்க இருக்கிற நான் எலியா ஜெபிக்கிறேன். என் தேசத்தை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறேன். ஒரு மேகம் எழும்பட்டும் சொல்லுங்க. ஒரு கையளவு மேகம் எழும்பட்டும். ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. இன்னைக்கு மேகம் தான் நம்முடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு மேகம் தான் நம்முடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு அந்த கையளவு மேகம் திருக்கோயிலூர் எழும்புறதை பார்க்கட்டாண்டவரே, திருக்கோயில் எழும்புறதை பார்க்கட்டாண்டவரே. கையளவு மேக திருக்கோயில் எழும்பட்டும் சொல்லுங்க. கையளவு மேகம் எழும்பட்டும். பெருமழையின் சத்தம், எழுப்புதலை உண்டாக்குகிற மேகம், எழுப்புதலை கொண்டு வருகிற கையளவு மேகம்
இயேசுவின் நாமத்துல ஜெபிங்க ஜெபிங்க. கையளவு மேகம் எழும்பட்டும். என் தேசத்திலே கையளவு மேகம் எழும்புவதாக. பெருமழையின் இறைச்சலை கொண்டு வருகிற கையளவு மேகம் எழும்புவதாக. பெருமழை திருக்கோயிலூரே எழுப்புதலை கொண்டு வருகிற கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எழுப்புதலை கையளவு மேகம் எழும்பிட்டு ஜெபிங்க ஜெபிங்க, போராடி ஜெபிங்க. எஸ் ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம் இல்லையா? மேகத்தை எழுப்பு ஆண்டவரே. மேகம் எழும்பட்டும். இந்த காலை வேளையில கையளவு மேகம் எழும்பட்டும் எழும்பட்டும். கையளவு மேகம் எழும்பட்டும். சொல்லுங்க, கையளவு மேகம் எழும்பட்டும். கையளவு மேகம் எழும்பட்டும். கையளவு மேகம் எழும்பட்டும். பெருமழை பெருமழை எழுப்புதல் மழை தேசத்தை உண்டாக்குகிற மேகம் ஷகரபலா காலை வேளையிலே ஆமே பெரும் மழையின் இறைச்சல். ஆமே நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நம்புறீங்க? அல்லேலூயா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். மகளே, உன் ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆமே காலை வேளையில் உன் விண்ணப்பம் கேட்கப்படுகிறது. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஆமே நான் ஜெபிக்க ஜெபிக்க தலையசைப்பார். ஆமே கிராண்டட் அது நடக்கும். கையளவு மேகம் இதோ எழுப்புகிறது. எழுப்புதலை உண்டு பண்ணுகிற கையளவு மேகம் எழும்புகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிங்க ஜெபிங்க. விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். உண்மையிலே விண்ணப்பத்தின் ஆவி இதோ பெற்றுக்கொள். விண்ணப்பத்தின் ஆவி, வேண்டுதலின் ஆவி, ஜெப ஆவி, எலியாவின் ஜெப ஆவியை பெற்றுக்கொள். ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற சத்துரு உடைக்கப்படட்டும். என்னில் இருக்கிற ஜெபிக்க விடாதபடிக்கு அநேகரை ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற சத்ரு இயேசுவின் நாம் வெளியேறட்டும். சொல்லுங்க, விண்ணப்பத்தின் ஆவி என் மேல ஊற்றுங்க. ஜெபிங்க. அன்ற விண்ணப்பத்தின் ஆவி, வேண்டுதலின் ஆவி. சொல்லுங்க, விண்ணப்பத்தின் ஆவி. நீங்க கேட்கணும், விண்ணப்பத்தின் ஆவி என் மேல ஊற்றுங்க. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க. வேண்டுதலின் ஆவி, வேண்டுதல் பரிந்து பேசுகிற ஆவி. பரிந்து கேளுங்க. பரிந்து பேசுகிற ஆவி என் மேல ஊற்றப்படட்டும். பரிந்து பேசுகிற ஆவி. ஆமென். கெஞ்சி மன்றாடுகிற ஆவி. சொல்லுங்க, கெஞ்சி மன்றாட்டத்தில் ஜெபம். மன்றாடுகிற ஆவியை தாங்க. கேளுங்க, ஜெபாவிய கேளுங்க. பிசாசு அநேகருக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியல. இன்னைக்கு நான் எப்படி ஜெபிக்கணும் தெரியல. ஜெபிக்கணும்னு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா உங்களால சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் ஜெபத்தை பிசாசு தடை செய்கிறான். இன்னைக்கு கேளுங்க. அவன் என் மேல விண்ணப்பத்தின் ஆவி. முதலாவது சொல்லுங்க, ஆண்டவர் விண்ணப்பம். மற்ற ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணு. ஆண்டவரே விண்ணப்பத்தின் ஆவி. என்ன ஆவி? விண்ணப்பம். எல்லாம் சொல்லுங்க, விண்ணப்பத்தின் ஆவி என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவி என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவி என் மேல ஊற்றுங்க. மணி நேரங்கள் நான் விண்ணப்பம் பண்ணணும். அநேகருக்காய் விண்ணப்பம் பண்ணணும். இரண்டாவது ஆமே ஸ்தோத்திரம். அவன் மன்றாட்டினாவி. மன்றாடணும். கெஞ்சி மன்றாடணும். ஆண்டவரே ஏசப்பா. முதலாவது விண்ணப்பத்தினாவி, இரண்டாவது மன்றாட்டினாவி. கேளுங்க, மன்றாட்டினாவிய தலையில கை வச்சு சொல்லுங்க, என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவியையும் மன்றாட்டின் ஆவி எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் என் தேசத்தை மன்றாடி ஜபிக்கிற ஒரு மன்றாட்டின் ஆவி. கேளுங்க, என் மேல ஊற்றுங்கப்பா. மன்றாட்டு ஆவி என் மேல ஊற்றுங்க. கேக்குறீங்களா இல்லையா? மன்றாட்டு ஆவி என் மேல ஊற்றுங்க. கேளுங்க. அநேகருக்கு ஜெபிக்க தெரியல. உபவாசம் பண்ணுகிற, ஆனா ஜெபிக்க தெரியல. மணி நேரம் ஜெபிக்கணும்னு ஆசை, ஆனா ஜெபிக்க தெரியல. என் மேல மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க. இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு ஜெபிக்க வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக ஜெபம். உங்க மன்றாட்ட இருதயத்துக்குள்ள கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு தருவார். அதுக்காக நீங்க அழுது ஜெபிப்பீங்க. அல்லேலூயா. அழுது பரிந்து பேசுகிற ஆவி. கேளுங்க, பரிந்து பேசுகிற ஆவி. அடுத்தவங்களுக்கா பரிந்து ப்ளீஸ் பண்ணி, ஆண்டவரே அவனை மன்னிங்க அப்ப, அவன் பாவம் ஏசப்பா. அப்பா அவனுக்கு அவனுடைய பாவத்தை மன்னிங்க, அவன் தெரியாம செஞ்சுட்டான் ஏசப்பா. இதுதான் பரிந்து பேசுற ஆவி. உங்க பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுற ஆவி. இது வேணும், எனக்கு வேணும். மற்றவர்களுக்காக, மற்றவருடைய பாவங்களுக்காக. இந்த திருக்கோயிலூருக்காக மன்னிங்க. இந்த ஜனம் பாவம் ஆண்டவரே. இந்த ஜனம் தெரியாது, அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க ஏசப்பா, அவங்கள மன்னிங்க ஏசப்பான்ற பரிந்து பேசுகிற ஆவி. ஆமென். மற்றவருடைய குற்றத்தை பார்த்து குற்றம் சொல்ல மாட்டோம், பரிந்து பேசுவோம். அது நம்ம எதிரியா இருந்தா கூட அவங்கள மன்னிங்க ஏசப்பா, அவங்களுக்கு தெரியாது, அவங்கள மன்னிச்சிடுங்க,
இதான் பரிந்து பேசுற ஆவி. இது என்ன ஆவி? பரிந்து. யாரையும் குறை சொல்ல மாட்டோம். யாரையும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவர் அவன் அப்படி செஞ்சுட்டான்னு சொல்ல மாட்டோம். அவன் தெரியாம செஞ்சுட்டான்ப்பா, அவரை மன்னிங்கப்பா. பரிந்து பேசுற இந்த பரிந்து பேசுற ஆவி எனக்கு தாங்க. கேளுங்க, பரிந்து பேசுற ஆவியை தாங்க ஆண்டவரே. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன சொன்னேன்? விண்ணப்பத்தின் ஆவி. முதலாவது விண்ணப்பத்தின். இரண்டாவது ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆமென். இரண்டாவது என்ன சொன்ன? மன்றாட்டினாடு. ஆண்டவரே மன்னிங்க, என் பாவத்தை மன்றாடி செபிக்கிறாரு. மூன்றாவது பரிந்து, மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுறது. நமக்காக பரிந்து பேச முடியாது, மற்றவர்களுக்காக தான் பரிந்து பேச முடியும். மற்றவர்களுடைய தவறுகளை கர்த்தர் நமக்கு உணர்த்துவது குறை சொல்வதற்கு அல்ல. அநேகர் மற்றவர்களை குறை சொல்லி திரிகிறீர்கள், மற்றவர்களை குறை சொல்வதில் உற்சாகப்படுகிறீர்கள். It's not good for you. Our Lord gives that kinds of spirit for மன்றாட்டுக்காக. ஆண்டவரே அவங்களை மன்னி. சில குற்றங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறது என்றால் அதை 4 பேருக்கு சொல்லி திரிகிறதுக்கு அல்ல, அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கிறதுக்கு. ஆமென், அல்லேலூயா. இன்றிலிருந்து உங்க ஜெபம் மாறணும். நீங்க முதலாவது இதை ஆவியானவரே கற்றுத்தர, விண்ணப்பத்தை கற்றுத்தர. விண்ணப்பம் ஆண்டவரே, இது ஒரு வித்தியாசம். மன்றாடணும். இரண்டாவது பரிந்து பேசணும். மூன்றாவது நன்றி சொல்லணும். அல்லேலூயா. கேளுங்க, நான்காவது என்னது? நன்றி சொல்லணும். எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லணும். சிலர் எல்லாம் நன்றி சொல்றதே கிடையாது. உன்னை உயிரோட வச்சிருக்கிறத நன்றி சொல்லணும். ஒரு விசுவாசி ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சு நான் இங்க உட்கார்ந்து இருந்தேன், ஒருத்தவங்களோட பேசிட்டு இருந்தேன். இன்னொரு சபையை சேர்ந்த ஒரு விசுவாசியை யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த சர்ச்சுக்கு போங்க அப்படி. அவங்க வந்தாங்க, 1 மணி இருக்கு. வந்தாங்க, வந்து பாஸ்டர் நீங்க எங்க ஊருக்கு ஜெபம் பண்ண வரணும் அப்படின்னு, என் வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்டாங்க. நான் கேட்டேன், எந்த ஊருமா, எங்கம்மா, என்ன பண்றீங்க, எந்த சர்ச்சுக்கு போறீங்களா? ஆமா பாஸ்டர், அங்க ஒரு சர்ச்சுக்கு போறேன். எத்தனை வருஷம்? 18 வருஷமா சர்ச்சுக்கு போறேன் பாஸ்டர். சரி, ஆமா, அந்த பாஸ்டர் வரலையா? அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் வேதனை உண்டு பண்ணுச்சு. அந்த பாஸ்டர்னால ஒரு நன்மை எனக்கு இல்லை. எனக்கு ஒரு சில கோவம் வந்துடுச்சு. நான் அந்த அம்மாவை அவ்வளவு நேரம் சரியா, அம்மா நீ எப்படி இப்படி சொல்லுவ? நான் விடவே இல்லை. 18 வருஷமா ஒரு ஊழியக்காரன் சர்ச்சைக்கு போறேன், ஒரு நன்மை எனக்கு நடக்கலன்னு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி இருக்கிறீங்க. எனக்கு அந்த அம்மாவை பிடிச்சி திட்டிய விட்டுட்டேன். வீட்டுக்கு வரவே மாட்டேன். ஒழுங்கா ஓடி அந்த ஊழியக்காரன் போய் ஜெபம் பண்ண ஓடி. எப்படி சொல்ல? நீ உயிரோட இருக்கிறதே அந்த ஊழியக்காரன் ஜெபம். அந்த ஊழியக்காரன் எனக்கு நல்லா தெரியும், நல்ல முழங்கால் ஜெபிக்கிற ஊழியக்காரன். நீ உயிரோட இருக்கிறதே நம்ம உயிரோட்டுக்கு ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நான்காவது நான் நன்றி சொல்லணும். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, எனக்கு தந்த பிள்ளைக்காக நன்றி, எனக்கு தந்த வீட்டுக்காக நன்றி. ஆமென். போனது போகட்டும் விடுங்க, நஷ்டமானதை போட்டு விடுங்க. இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. இருக்கிறது எல்லாம் நன்றி சொல்லுங்க. நல்ல பிள்ளைய தந்தி நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, நல்ல நல்ல ஆசீர்வாதங்களை நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள். நன்றி சொல்லுங்க. கர்த்தர் தந்த give thanks to all good our Lord gives. our Lord தந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. எத்தனை பேருக்கு பிள்ளை இல்லை தெரியுமா? 50 வயசானாலும் எத்தனை பேருக்கு பிள்ளை இல்லை? கர்த்தர் உனக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார்ல. எத்தனை பேருக்கு சுகம் இல்லாம இருக்காங்க தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறார்ல. எத்தனை பேர் குருடர்களாய், செவிடர்களாய், முடவர்களாய், ஊனமுற்றவர்களாய் பிறந்திருக்கிறார்கள். கர்த்தர் நல்ல கையையும் கண்ணையும் காதையும் மூக்கையும் நல்ல ஆண்டவரே எல்லா அவயங்களையும் தந்த தேவனுக்கு கரங்களை தட்டி, கையை தந்த தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். புலம்பி தெரியாதிருங்கள். கர்த்தருக்கு என்ன செஞ்சார்? உன்னை உயிரோட வச்சிருக்கிறார். ஆமே. உன் பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஆமே. நீ மருத்துவமனையில் அநேகர் ஹாஸ்பிட்டல்ல வருடங்களை கழிக்கிறார்கள், மாதங்களை கழிக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலே வாழ்க்கையா போச்சு. நம்மளை கர்த்தர் அப்படி வைக்கல. அல்லேலூயா. வைக்கல. அல்லேலூயா. வைக்கல. நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க.
நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. உடைய கிருபைகளை நடத்தட்டும். உடைய பலத்தால் இடை கட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord. எல்லாரும் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க உங்களை அவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. காலை வேளையில இவ்வளவு வேற பார்க்கறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வர்றீங்க. தொடர்ச்சி உள்ள நாட்களிலும் கலந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த கூட்டம் முடியும் போது எனக்கு இந்த ஆண்டினுடைய முழு ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தருவார்? ஆமென். மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். நான் கலந்து கொள்ள யாரெல்லாம் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் எனக்கு செய்வார்னு கலந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. முக்கியத்துவத்தை எந்த அளவு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு. ஆமென். இவ்வளவுனா இவ்வளவு தான் தருவார், அவ்வளவுனா அவ்வளவு. எவ்வளவு பெருசு. இன்னைக்கு ஆவியார் நிறைய காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கார். முக்கியமாய் மகிமையின் மேகம். அல்லேலூயா. இன்னைக்கு இன்னையுடைய டாபிக், இன்னைக்குடைய டைட்டில், இன்னைக்குடைய தலைப்பு மகிமையின் மேகம். அல்லேலூயா. மகிமையின் மேகம் உங்களுக்கு வேணும். இஸ்ரவேல் சபைக்கு ஒரு குறைவும் இல்லாம அவர்களை வழி நடத்தினது என்ன சொல்லுங்க? மகிமையின் மேகம். அந்த மேகம் எப்போ அவங்க பார்க்க முடியும்? தட்ஸ் a special thing of வாசிங்கள் பார்க்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். யாத்திராகமம். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். போதும். அல்லேலூயா. ஜனங்கள், இது மோசேக்கு மட்டும் தெரியாது. மேகஸ்தம்பம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? யாராவது சொல்லுங்க பாப்போம். எப்போ மேகஸ்தம்பம் ஸ்டார்ட் ஆச்சு? The first times mentioned the cloud in இஸ்ரவேல் ஜனங்களுக்குடைய அந்த மேகஸ்தம்பம் முதல்ல அந்த செங்கடலுக்குள்ள நடக்கும்போது சொல்லப்படுது, அவர்களுக்கு முன்னாக இருந்த மேகம் அவர்களுக்கு பின்னாக வந்து எகிப்தியரை கலங்கடித்து அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சேராதபடிக்கு. ஆனா நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போறாங்க, பார்வோன் ரதத்துல வர்றான். எது வேகம் அதிகம்? ஈஸியா வந்து சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டிடுவான். அதனால முன்னாக, இதுவரைக்கும் முன்னாக நின்ன மேகம் இப்ப எங்க வந்துருச்சு? பின்னாடி வந்துருச்சு. அப்ப இந்த மேகம் உங்களுக்கு முதலாவது வழிகாட்டும். எழுதிங்க. முதலாவது இந்த மேகம் உங்களுக்கு என்ன காட்டும்? வழிகாட்டும். மேகம் முதலாவது உங்களுக்கு வேணும். உங்க வீட்டுல என்ன செய்யணும்? வேணும். நீங்க எல்லாம் ஒண்ணுக்காக ஜெபிக்கணும். அது என்னன்னா, என் வீட்டுக்கு மேல ஒரு மேகம் எப்போது நிக்கணும். அல்லேலூயா. எப்போது இருக்கணும். அந்த மேகம் எதற்கு தெரியுமா? அதை நான் தொடர்ச்சியா சொல்றேன். எதற்காக இந்த மேகம், மகிமை மேகம் எதற்காக? இந்த மேகம் எப்போதும் உங்க வீட்டுக்கு மேல இருக்கணும். எப்ப இருக்கணும்? எப்போதும். பகல மேகமா இருக்கும். பகல எதா இருக்கும்? இரவுல அக்னி ஸ்தம்பமா இருக்கும். அக்னி ஸ்தம்பம். பகலில் எதா இருக்கும்? மகிமையின் மேகம். அந்த மேகம் நைட் ஆனோன்னா ஒரு நெருப்பு தூண், அதாவது ஒரு நெருப்பு தூண், ஒரு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது எதுக்குன்னு வச்சிருந்தாருன்னா, பகல வந்து சூரியனுடைய தாக்கம், சூரியன் பலமா, சூரியன் இன்னைக்கு நமக்கு தெரியுது இல்ல, வனாந்தரத்துல மரம் இல்லை, ஒண்ணும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே பாளையத்துல அப்படியே பரவலா இப்படி நம்ம பார்த்தோம்னா அது வந்து லட்சக்கணக்கில் ஜனங்கள் அவங்க மேல மேகம் அப்படியே நின்று சூரிய ஒளி அவங்க மேல படல. அல்லேலூயா. இதை நீ கவனிச்சிட்டீங்களா? நேத்தை கூட நான் இதை கவனிச்சேன். மத்தியானம் மேல போகும்போது கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்தா அங்க நிழலா இருந்துச்சு, இங்கெல்லாம் வெயிலா அடிச்சிச்சு. பார்த்தா மேகம் ஒண்ணு அப்படியே அவங்க கூட. அல்லேலூயா. இந்த உலகத்தை எவ்வளவுதான் தீமைகள் இருந்தாலும் அது உங்களை அணுகாதபடிக்கு மகிமையின் மேகம் உங்க வீட்டு மேல நிற்கும். அல்லேலூயா. ரெண்டாவது, அது அங்கே நிக்கிறதல்ல, அது அங்க இருந்து என்ன செய்யும்னா எழுந்திருக்கும். அது முதலாவது என்ன சொன்ன?
வழிகாட்டும். மேகம் உங்களுக்கு பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல, இரண்டாவது பாதுகாப்பு எழுதுங்க. முதலாவது வழிகாட்டும், இரண்டாவது எகிப்தியனிடத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். எகிப்தியன் உங்களை தொட முடியாது, பிசாசு உங்களை தொட முடியாதபடிக்கு அந்த மேகம் உங்களை பாதுகாக்கும். அந்த மேகம் என்ன செய்யும்? உங்களை பாதுகாக்கும், பாதுகாக்கும், வழிகாட்டும். உங்களுக்கு எங்க போகணும்? இஸ்ரவேல் ஜனத்துக்கு வழி தெரியாது. இவன் 430 வருஷம் எங்க கிடந்தான்? வெளியே வந்தது கிடையாது. இப்போ எப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுவாங்கன்னா, இந்த மேகம் அப்படியே கூடாரத்துல இருக்கும் பாருங்க, உங்க வீட்டு மேல. இந்த மேகம் எழும்பின உடனே எல்லாரும் எல்லாம் கூடாரத்தெல்லாம் பிரிச்சு தட்டு முட்டுகளை எல்லாம் சாதனங்கள் எல்லாம் எடுத்து தோல்ல தூக்கிடும். மேகம் முன்னாக போகும். இந்த மேகம் எங்க போகுதோ இவங்க போயிட்டு மேகம் நின்னா நிக்கணும். இதுதான் நல்லா பாருங்க. நம்ம என்ன பண்றோம்? மேகத்தை விட்டுட்டு ஓடிடுறோம். நம்ம சொல்ற மேகமே நீ ஏன் பின்னாடி வேண்டாவா, எனக்கு தெரியாத வழி. ஆமா, இதான் இன்னைக்கு கதையே. நம்ம இன்னைக்கு ஒண்ணு சொல்லுறேன், இது எதை குறிக்க தெரியுமா? அமர்ந்துருங்க. அப்படி அந்த மேகத்துக்கு கீழாக மணி நேரங்கள் அமர்ந்துருங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போது கர்த்தர் உங்களுக்கு வழி காட்டுவார். நீ இதை செய். ஆமென், அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதை அந்த மகிமையின் மேகத்தோ ஆலோசனையோட செய்யுங்க. அவர் உங்களை வழி நடத்துதலோட செய்யுங்க. எந்த ஒரு காரியமாக, ஒரு பிசினஸ் ஆகட்டும், ஒரு திருமணம் ஆகட்டும், ஒரு படிப்பாகட்டும், உங்கள் பிள்ளையுடைய காரியமாகட்டும், நீங்க அந்த மேகத்தை எவ்வளவு நாள் இருந்தாலும், உங்களுக்கு தெரியுமா, அந்த மேகம் எழும்பாதது வரைக்கும் இஸ்ரவேல், ஆண்டவரே டைம் ஆச்சு கானானுக்கு போண்டாமா, என்ன ஆண்டவரே நீர் உட்கார்ந்துருக்கு, ஒருத்தரும் கேட்க கூடாது. 3 மாசம் ஆனாலும் 6 மாசம் ஆனாலும் மேகம் எழும்பாதது வரைக்கும் ஒருத்தரும் நகரக்கூடாது. இதுதான் கற்பனை. வாங்க நம்ம போவோம். இனி ஒண்ணு, மேகம் எங்க போகுதோ அங்கதான் போகணும். திடீர்னு பார்த்தா மேகம் என்ன பண்ண தெரியுமா, இங்க பார்த்து திரும்பிக்குச்சு. நம்ம உடனே ஐயோ ஆண்டவரே, கானான் அந்த பக்கம், நீர் இந்த பக்கம் ஏன் ஆண்டவரே போறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வழிகாட்டுகிறவர் யாரு? பல வேளையில நம்ம மூளையை யூஸ் பண்றோம் கானானுக்கு போறது. நம்ம மூளை, நமக்கு தெரியும் இதுதான் வழி, இப்படிதான் பண்ணணும். பல வேளை நாம் தோற்று போறதே நம்ம மூளையை யூஸ் பண்ணிதான். அல்லேலூயா. ஆண்டவர் பல வேளை நம்மளை எப்படி நடத்துவார் தெரியுமா? வேற பாதையில நடத்துவார். நம்ம சில மனிதர்களை பார்த்து படிச்சு வச்சிருப்போம், சில எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மனுஷன் அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு இதை செஞ்சு பாஸ் பண்ணிட்டான், இந்த மனுஷன் இதை செஞ்சு ஜெயிச்சுட்டான், ஆகையில நம்மளும் அதை செய்வோம் இப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்வீங்க? சில ஆலோசனைகள் உங்களுக்கு வச்சிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு சொல்லுங்க, தயவு செய்து அதெல்லாம் தூக்கி வேஸ்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. இந்த மகிமையின் மேகம் என்ன சொல்லுதோ, என்ன செய்யுதோ அதை செய்யுங்க. உங்க பிள்ளையுடைய காரியத்துல அதை செய்யுங்க, உங்க குடும்பத்தினுடைய காரியத்துல அதை செய்யுங்க. அங்க அவனுக்கு ஒண்ணு நடந்துச்சு, அவனுக்கு நடக்கட்டும், பெலிஸ்தருக்கு நடக்கட்டும், அமலேக்கியனுக்கு நடக்கட்டும், எகிப்தியனுக்கு நடக்கட்டும். நீ அவர்கள் அல்ல. நீ யார் அல்ல? அவர்கள். நீங்க சொல்லுங்க, நான் எகிப்தியன் அல்ல. அல்லேலூயா. ஆமா, இந்த தேசத்துல நிறைய பேரு இருக்கிறாங்க, நிறைய ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க. அவங்க சில காரியங்களை செஞ்சிருப்பாங்க, அது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உடனே அந்த வழியை நம்மளும் எடுக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தப்பு ஒண்ணு பண்ணாங்க கானான் தேசத்துக்கு வந்த பிறகு. அது என்ன தப்புன்னா, அவனுக்கு பார்த்தாங்க, அந்த பக்கம் எட்டி பார்த்தான் பெலிஸ்தன், அவனுக்கு ராஜா இருக்கு. எகிப்து பார்த்தா பார்வோன் ராஜா இருக்கிறான். எல்லாருக்கும் ராஜா இருக்கு, எங்களுக்கு ராஜா இல்லை. இப்போ கஷ்டம். என்ன கஷ்டம்? எல்லாருக்கும் சாமுவேல்கிட்ட போய், ஏய் சாமுவேல், போதும் போதும், நீ கிளம்பு, நீ பண்ண நியாயாதிபதியா இருந்தது போய் எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்து. சாமுவேல் ஒரே அழுக நைட்டு ஃபுல்லா, ஆண்டவரே இந்த ஜனம் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆண்டவரே, நான் வேண்டாமா ஆண்டவரே, ஒரே அழுக. உன்னை ஆண்டவர் கேட்காரு, நீ ஏன்டா அழுற, நான் தான்டா அழணும். பெரிய ஒரு ரகசியத்தை கருத்து வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. டேய் நீ சாமுவேல், உனக்கே தெரியாத ஒரு உங்களுக்கே தெரியாத ஒரு ரகசியம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துலதான் கர்த்தர் சொல்றாரு, இவங்க ராஜா இல்ல நினைக்கிறாங்க, இவங்களுக்கு ராஜா இருக்கு, நான் தான் அந்த ராஜா. அல்லேலூயா. நீங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜா உங்களுக்கு இருப்பாரு உங்க வீட்டுக்குள்ள. நம்ம நினைப்போம் இல்ல, என்ன இல்ல இல்ல, எங்க வீட்டுல யார் இல்ல, செல்ல சொல்லுது, எங்க வீட்டுல ஆம்பளைங்க இல்ல, எங்க வீட்டுல உதவிக்கு யாரும் இல்ல, இப்படி சொல்லி சொல்லி ஆண்டவரை துரத்துறீங்க. போ,
நான் தனியா இருக்கிறேன். நிறைய பேர் சொல்றது உண்மையிலே மாம்சத்துல. ஆனா யாரும் உலகத்தின் முடிவு பண்ண சகல நாட்களிலும் நான் தனியா கஷ்டப்படுறேன், நான் மட்டும் கஷ்டப்பட. மார்த்தா கேட்ட மாதிரி, நான் தனியா வேலை செய்வதற்கு அவள் என்னை விட்டு விட உமக்கு கவலை இல்லையா? இயேசுவே கவலை சொல்ல. இயேசுவே வாரு, நம்ம 2 பேரும் உட்கார்ந்து அழுவோம். என்ன பண்றது? இயேசு வந்தவங்க கூட என்ன பண்றது மகளே, நீ விசுவாசிச்சா நான் உனக்கு செய்வேன். சரி, நம்ம 2 பேரும் அழுவோம். இன்னைக்கு நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அறியாத நிறைய ரகசியங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாம் தெரியாது, உங்கள் பிள்ளைகளை பற்றி எல்லாம் தெரியாது. அநேகம் பேர் இதை அறியாமல் ஆண்டவரை துரத்தி விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் இன்று வரைக்கும் இந்த என்னைக்கு வரை என்ன முதல் தெரியுமா? என்றைக்கு எகிப்திலிருந்து விடுதலை ஆனார்களோ அன்று முதல் இவருடைய ராஜா யாரு சொல்லுங்க? யாரு? தேவன் தான் இவருடைய ராஜா. அப்ப மோசே யாரு? மோசே ஒரு வேலைக்காரன் தான். மலை மேல இருந்து இதை பண்ணு அதை பண்ணு ஆர்டர் போடுறது யாரு? ராஜா தான். எனக்கு ஆசரிப்போ இப்படி செய் இப்படி செய் இப்படி செய் தன் இதை யாரு புரிஞ்சுக்கல? என்றைக்கு இஸ்ரவேலுக்கு தேவன் ராஜாவா இருந்தாரோ அன்று வரைக்கும் குழப்பம் இல்லை, நல்லா இருந்துச்சு. நியாயாதிபதிகள் எல்லாம் ஏற்படுத்தினார். இவங்க இது என்ன நியாயாதிபதி, இது எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு ராஜா வேணும், அவன் ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கணும், நான் அதை பார்க்கணும், நான் அதை என்ன செய்யணும்? நமக்கு ஆசைதான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அங்க ஒண்ணு பாக்குறோம், அது எனக்கு பார்க்கணும். நீங்க நிறைய பார்க்கண்டா, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கட்டும். அல்லேலூயா. பார்க்காத ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கலும் காணாம விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. நமக்கெல்லாம் தோமா மாதிரி தொட்டு பார்க்கணும், தொட்டு பார்த்தாலும் பத்தாது, அந்த அவருடைய விழாவுக்குள்ள என்ன பண்ணணும்? கைய போட்டு அவருடைய ஹார்ட் துடிப்பை தொட்டு பார்த்தாதான் நம்புவோம். எப்படி சொல்றான் பாருங்க தோமா. நம்மனா கூட தொட்டு அவருடைய விழாவுக்குள்ள என்ன பண்ணுவோம்னா அவிசுவாசத்தின் உச்சகட்டமே. அநேகர் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவிசுவாசம் இல்ல, அவிசுவாசத்தின் முழு உருவமே யாருதான்? ஏதா சொன்னாலும் நம்புறது கிடையாது. என்ன பிரசங்கம் கேட்டாலும் நீங்க சொல்றீங்க பாப்போம் பாப்போம்னா நடக்காது. விசுவாசத்தை பற்றி இன்றைக்கு ஒண்ணு சொல்றேங்க, அவனீங்க ஒரு காரியத்தை நீங்கள் 100 விசுவாசிக்க வேண்டும். இப்ப ஒண்ணு சொல்றேன்னா நடக்கும், நான் சொல்றதுக்கு மேல நீங்க சொல்லணும். அல்லேலூயா. இது உங்க பிள்ளைகள் நடக்கும், நடக்கும் பஸ் கண்டிப்பா நடக்கும். நம்ம அதை பார்க்க போறோம், அங்க தாண்டி நிக்கணும், நம்ம அதை செய்ய போறோம். நம்ம அது சரி பாஸ்டர் பார்ப்போம் பார்ப்போம், இது நடக்காது. விசுவாசத்தை பற்றி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. விசுவாசம்னா என்னன்னு புரியவே இல்லை. எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் விசுவாசம் புரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. இயேசு கிறிஸ்து மர்ரோவ மலையில இருந்து இறங்கி வராரு. திருப்புங்க என்னோட மத்தேயு 17வது அதிகாரமா? ஆமா, 17வது அதிகாரத்துல பாருங்க, அங்கேயும் ஒரு மகிமையின் மேகம் தான். அந்த மேகத்தை பார்க்கலாம் பாருங்க. 17 அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு அதுல 5ஆம் வசனம், அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம். என்ன மேகம் சொல்லுங்க? ஆமா, மகிமையின் மேகம். அங்க உள்ள மேகம் என்னது? ஆமா, டைட்டில்ல போட்டுங்க, இது ஒளி உள்ள ஒரு மேகம். இயேசு கிறிஸ்து ஜெபித்த போது அவர் மேல் நிழலிட்டது. அது சொல்லிச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கு. இந்த மேகம் மட்டும் உங்க வீட்டு மேல நின்னுன்னா உங்க வீடு பார்த்துக்காது, இது என்னுடைய வீடுன்னு கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. அவங்கள பார்த்து சொல்லுவார், இவள் என்னுடைய நேச குமாரத்தையும் சொல்லுவார். அல்லேலூயா. இவன் நேசகுமார். எத்தனை பேர் ஆமென். மோசையை பார்த்து சொல்லுவார், அங்க இருக்கு, அதை காண்பிக்கிறேன். யாரெல்லாம் இந்த மேகத்தோடு கூட வாழுகிறார்களோ,
ஏதோ வந்துட்டு வந்துட்டு போற மேகம் இல்ல, இது அப்படியே நிக்கும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்ல, இவருடைய நேச. ஆமா, அப்ப இப்படியே வச்சுங்க, ரெண்டையுமே திருப்பிங்க. அங்க எடுங்க, அங்க எடுங்க. மோசையை குறித்து என்ன சொல்லப்படுது அங்க? யாத்திராகமம் நம்ம வாசமே 32, யாத்திராகம் 33 பாருங்க, 11 வசனம் பாருங்க. 11, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட. இங்க என்ன இயேசு கிறிஸ்து என்ன சொல்லப்படுது? இவருடைய நேச. நேசனா பாசத்துக்குரிய மகன். அங்க மோசையை குறித்து சொல்லப்படுது என்னது? இவங்க 2 பேரும் எதுக்கு கீழே நிக்கிறாங்க? மேகத்துக்கு கீழே. இப்ப நீங்க எதுக்கு கீழே நிக்கணும்? அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருந்தா டெய்லி பாத்துக்கங்க, உங்க வீட்டுக்கு மேல மேகம் நிக்குதான்னு. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு மேல ஒரு மேகம் நின்னுன்னா ஆமென் ஸ்தோத்திரம், சத்ரு கிட்ட நெருங்காது. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு மேல ஒரு மேகம் நின்னுன்னா அது உங்களை வழி நடத்தும். ஆமென். முதலாவது என்ன செய்யும்? உங்களை லீட் பண்ணும். இயேசுவை சிலுவைக்கு நேராக லீட் பண்ணுச்சு. ஏன்னா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி, அநேக ஜன பாவத்தை மன்னிக்கப்படி. மோசையை கானானுக்கு நேராக வழி நடத்துச்சு. உங்களை பரலோகத்துக்கு நேராக அது வழி நடத்தும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை வழி நடத்துகிற மேகம் அது உங்களுக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. அந்த மேகம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்க முகம் பிரகாசிக்கும். 3வது எழுதிக்கிடுங்க, அந்த மேகம் உங்களை. மோசையுடைய முகமும் என்னாச்சு? இயேசுனுடைய வஸ்திரமும் அவருடைய முகம். 2வது வசனம், அவர்கள் மர்வமான 2வது வசனம், அவருடைய முகம் என்ன போல பிரகாசி? சூரியனை போல. 3வது என்ன எழுதுனீங்க? அது மேல. இப்போ உங்களை பிரகாசிக்கப்படும். முதலாவது சொன்னேன், அது உங்களை வழிகாட்டும். 2வது உங்களை பாதுகாக்கும். 3வது என்ன சொன்னேன்? 3வது உங்களை பிரகாசிக்கப்படும். சொல்லுங்க, உங்களை பிரகாசிக்கப்படும். உங்களை பிரகாசிக்கப்படும். இயேசுனுடைய சிநேகிதனா உங்களை மாற்றும். அல்லேலூயா. இயேசுனுடைய எப்படி மாற்றும்? உங்க ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒரு ஃப்ரெண்ட்ட பேசுற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? ஆண்டவரே கூட இதை வச்சுக்கோ. மோசே ஜெபிச்சா உடனே ஆண்டவர் கேட்காரு. இயேசு ஜெபிச்சா உடனே ஆண்டவர் கேட்கிறாரு. என்னுடைய விசுவாசம் வளரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. விசுவாசம், நான் இப்ப விசுவாசத்தை பற்றி பேசுவேன். இப்போ விசுவாசம் வளருவதற்கான மிகப்பெரிய ரகசியமே நீங்க மேகத்துக்கு கீழாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. மேகத்துக்கு கீழாக இருக்கணும். மேகத்துக்கு கீழாக நீங்க இல்லைன்னா விசுவாசம் வளராது. நானே எல்லாம் செய்ய போறேன், ஒண்ணும் முடியாது நம்மளால. எந்த அளவுக்கு மேகத்துக்கு கீழே நீங்க இருக்கிறீங்களோ அது உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணும். உங்களை அவரோட இணைக்கும். ஒரு சிநேகிதனை போல நீங்க கேட்கறது உடனே நடக்கும். ஆமென். உங்க ஒரு நண்பன்கிட்ட கேட்ட தருவாரா உங்களுக்கு? இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கு. இன்னைக்குள்ள நண்பர்கள் கதையெல்லாம் விடுங்க. அந்த நண்பர்கள்லாம் சொல்லல, நண்பன் தான் சொல்லுவான், ஆனா ஒன்னும் தர மாட்டான். ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தான் சொல்லுவான், ஆனா அங்க நம்மகிட்ட வாங்கி எல்லாத்தையும் அங்க போய் போட்டு விடுவான். நம்ம கதையெல்லாம் எடுத்து. இதுதான் இன்னைக்குள்ள நண்பர்கள். அந்த உண்மையான நண்பன் தாவீது யோனத்தான் மாதிரி. யோனத்தான் தன்னுடைய ராஜ பதவியை, தன்னுடைய சிங்காசனத்தை நேசித்த தாவீதுக்காக விட்டு கொடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தபடினால் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய இரத்தத்தை நமக்காக விட்டு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, நீங்க அவர்கிட்ட என்ன கேட்டாலும் அவருடைய அந்த மேகத்துக்கு கீழே இருக்கும்போது உங்கள் முகம் பிரகாசிக்கப்படும். அடுத்து நீங்கள் அவருடைய நண்பனா மாறுவீங்க, அவருடைய சிநேகிதனா. அல்லேலூயா. மோசையை குறித்து சொல்லப்படுகிறது, ஒரு சிநேகிதன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இயேசுவோட சிநேகிதனா இருக்கணும் ஆசை? அல்லேலூயா. ஆசை இருக்கா? நமக்கு இன்னைக்கு நான் பல பசங்க சொல்றதை கேட்டிருக்கேன். பெரிய பெரிய பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், இப்பதான் நல்லது. இல்லையா? ஸ்கூல்ல படிக்கும்போது சில அப்பா அம்மா கூட சொல்லி கொடுப்பாங்க, டே ஒன்னு அந்த காலேஜ்ல ஏன் சேர்த்து விட்டுறோம் தெரியுமா, அங்க விஐபிகள் கூட பசங்க இருக்காங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, எதிர்காலத்துல பிரயோஜனப்படும், எதிர்காலத்துல தேவைப்படும் உனக்கு. ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக அரசியல்வாதி கூட பையனோட வச்சுக்கோ. எனக்கு முக ஸ்டாலின் அவருக்கு பையன்னு தெரியும், எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான், அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ரெக்கமெண்டேஷன் அப்பாட்ட சொன்னா சிஎம் இல்ல நிறைய கிடைக்கும்.
நமக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷன் வேண்டாம். அல்லேலூயா. நான் மனிதர்களோட எல்லாம் அந்த அளவுக்கு போய் நிக்காததுன்னா நான் யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். சீக்கிரமா சபையில எது இல்லாதாலும் அது ஆண்டவரா செய்யட்டும். தேவைகள் 1000 சபையில இருக்கு. ஆனா சர்ச்சில் கூட அந்த அளவு சொல்ல மாட்டேன். பிலிவர்ஸுக்கு தெரியும், எதுவும் கேட்கவும் மாட்டேன். பிகாஸ் யார்கிட்ட எதுவும் சொல்லுவோம், அங்க போய் கேளுங்க, இங்க கேளுங்க, அதை கேளுங்க. என் நண்பரிடத்துல கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் இந்த உலகத்துல எந்த பெரிய ரெக்கமெண்டேஷனை விட எனக்காக உண்மையா ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமா, யார் எனக்கு எதை செய்வதை பார்க்கலும் இந்த பூமியில உள்ள இப்ப சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட காசு இருக்கு, அவரால் அதாரிட்டி இருக்கு, எல்லாம் செய்ய முடியும். ஆனா அவர் தமிழ்நாட்டுல மட்டும் தான் செய்ய முடியும். எனக்கு பத்தாது. எனக்கு என்ன செய்யாது? பத்தாது. தமிழ் என்னுடைய விஷன் நார்த் பக்கம் இருக்கு இல்லையா? அங்க இருக்காரான்னு தெரியல. பீகார்ல உள்ள ரமேஷ் பிரதர் இருக்காரான்னு தெரியல. ஆன்லைன் நார்த்ல இருக்கு. அப்போ சிஎம் நினைச்சாருன்னா ஒடிசாவில் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அவரை விட்டுருங்க. சரி, நம்ம யார்கிட்ட போலாம்? அப்போ பிஎம் கிட்ட போவோம். யார்கிட்ட போவோம்? பிரைம் மினிஸ்டர். சார் நல்ல மனுஷன், ஆமே சோதரன். அவர்கிட்ட போயாச்சு. அவர்கிட்ட ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, தயவு செய்து எனக்கு பண்ணுங்க. அவர்கிட்ட பண்ணா இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் அவர் என்ன பண்ண முடியும். எனக்கு தான் வெளிநாட்டுல இருக்கு. எனக்கு வெளிநாட்டுல சில ப்ராஜெக்ட் இருக்கு. அப்போ அவரே முடியாது, அவரை விட்டுருங்க. இப்ப ட்ரம்ப்கிட்ட போமா? பயங்கரமான மனுஷன் ட்ரம்ப் இல்ல, அவர்கிட்ட போவோம். அவர் நல்ல மனுஷன், கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் உதவி செய்யறார். இப்ப ட்ரம்ப்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்காக போறேன். ட்ரம்ப்கிட்ட போனா ட்ரம்ப் கொஞ்சம் எதிரி இருக்கான். யார் இருக்கான்? எதிரி நாடுகள். இப்ப ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ட்ரம்ப் பகைக்கிறாரு. அப்போ நான் ட்ரம்ப்கிட்ட போனேன்னா ஐரோப்பியால என் காரியம் நடக்காது. அப்ப ட்ரம்ப்டையும் போக முடியாது. இப்ப சொல்லுங்க, நான் யார்கிட்ட போறது? இதை விட இந்த உலகத்துல இன்னைக்கு த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இந்த வேர்ல்டுனா ட்ரம்ப் தான். அவருதான் பயங்கரமா பண்றாரு. நான் இந்த அரசியல்ல சொல்றேன், அவர்கிட்டையும் போக முடியாது. இப்ப எனக்கு இப்போ இவர்கள் எல்லார்கிட்டையும் நான் போனாலும் ஏதோ கொஞ்சம் காரியம் எனக்கு கண்டிப்பா நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஆனா என் தேவன் சொல்றாரு, வானம் என்னுடையது, பூமி என்னுடையது. இதுக்கு அவர்கிட்ட சைட்டா போயிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பெரிய ஆள்கிட்ட போவீங்களா, சின்ன ஆள்கிட்ட போவீங்களா? அப்ப ஏன் சின்ன ஆள்கிட்ட போய் நிக்கிறீங்க? நிறைய பேர் கர்த்தர் எச்சரிக்கிறார். சின்ன குட்டி ஆள்கிட்ட போய் நின்னுகிட்டு குடா அவன் தரமாட்டேன், குடா கெஞ்சுகிறீர்கள், கெஞ்சி மன்றாடுகிறீர்கள். நீங்கள் கெஞ்சி மன்றாட வேண்டிய ஒரே ஆளு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கு உன் பிள்ளைகளுக்காகவோ, உன் பிள்ளைகளுடைய வேலைக்காகவோ, படிப்புக்காகவோ எந்த மனுஷனுடைய வாசலை மிதிக்காதீங்க. ஆமே. முழங்கால் இருக்கா? உங்களுக்கு கால் இருக்கா? அந்த கால் முழங்கால நிக்கணும். அல்லேலூயா. முழங்கால உன் வீடை தேடி வரும். ஆமே. அல்லேலூயா. நான் சொல்ல தேடி வரும், வீட்டை தேடி வரும். இது எனக்கு நடந்திருக்கு. அல்லேலூயா. எங்கும் தேடி போறதில்ல, எல்லாம் நம்மளை தேடி வரும். ஆமே. அல்லேலூயா. ஒரு நாளும் மனுஷன்ட்ட போய் ஒரு சில மனுஷனை பார்த்தோன்னு போய் பையன் என்னது இது சொன்ன மாதிரி அவனிடம் போய் ஒட்டி கொண்டான். யாரு? எங்கேயாவது நான் வாசிச்ச ஞாபகம் இருக்கா பைபிள்ல? அவன் செல்வம் எல்லாம் அழிந்த பின்பு அந்த ஊர்ல உள்ள ஒரு செல்வந்திரத்துல போய் ஒட்டி கொண்டான். யாரு? கெட்டகுமாரர், இளையகுமாரர். இந்த மாதிரி வேலை நமக்கு வேண்டாம். அவன் கெட்டகுமாரன் ஒட்டுனா, நீங்க கெட்டகுமாரனா? ஆண்டவர் மேல் விசுவாசம் வைங்க. அல்லேலூயா. நான் முழங்கால் படிட்டு ஜெபிச்சேனா என் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு முன்னாக நிப்பாட்டுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். ஆமே. நான் மகிமையின் மேகத்திற்கு கீழாக இருக்கக்கூடியவர். என் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள உருவாதா? இந்த விசுவாசம் உருவாச்சுன்னா உங்க கடன் எல்லாம் காணாம போகும். அல்லேலூயா. உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமே. மகிமையின் மேகம் உங்க மேல் நிற்கும். ஆமே. உங்கள் பிள்ளைகள் உயரமான ஸ்தானங்களை எட்டுவார்கள். ஏன்னா நீங்க மனுஷரிடத்தை ரெக்கமெண்ட் பண்ணா இந்த மனிதர்கள் சின்ன காரியத்தை கொடுப்பான், ஏமாத்திடுவான். உங்களை ஏமாற்றாத பெரியவரிடத்துல பரிந்து பேசி ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காய் பரிந்து பேசுங்கள், புருஷனுக்காய் பரிந்து பேசுங்கள். அப்பொழுது அவர் பெரியவர்கிட்ட பரிந்து பேசுவார். அல்லேலூயா. இயேசு 1 கொரிந்தியர் 2:1 என்ன சொல்லுகிறது? அவர் சர்வ உலகத்தின் பாவத்துக்காக பிதாவினிடத்தில் என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறார். என்ன செய்யறாரு? அப்ப உங்களுக்காக பரிந்து பேசுகிற இடத்துல நீங்க பரிந்து பேசுங்க. ஆமே. அல்லேலூயா. இப்ப மகிமையின் மேகம் வந்து மூடுது பாருங்க. மோசேயினுடைய முகம் பிரகாசிக்குது, இயேசுனுடைய முகம் பிரகாசிக்குது. இன்னைக்கு கொஸ்டின், உங்க முகம் பிரகாசிக்குமா? சொல்லுங்க, உங்க முகம் பிரகாசிக்குமா? பிரகாசிக்கணும். அல்லேலூயா.
பிரகாசிக்கும். இனி எல்லாரும் பிரகாசமா தான் வரணும். அல்லேலூயா. ஆமா, நமக்கு ஞான பிரகாசம்னு பேர் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல. ஞானத்தில் ஒரு பிரகாசம், உண்மையிலே ஒரு ஞான பிரகாசம் தான். அல்லேலூயா. சிலருக்கு பேர் இருக்கும், ஆனா எனக்கு ஒண்ணும் சொல்லவும் முடியல. எல்லா பேரும் இருக்குது, வருது 2-3 பேரு, டக்குன்னு அலாட் ஆயிட்டேன். நல்ல கார விட்டேன், யோ பாஸ்டர்னு சொல்லிட்டு. ஆமா, மெர்சின்னு பேர் இருக்கும். மெர்சி இருக்கா? மெர்சினா இறக்கம் இல்ல, இறக்கம் இருக்கா? ஆமென். அல்லேலூயா. ஆமா, குளோரின்னு பேர் இருக்கும். மகிமை இருக்கணும். அல்லேலூயா. குளோரி என்றால் மகிமை. இதெல்லாம் நல்ல பெயர்கள் இல்ல, யாரையும் மென்ஷன் பண்ணல. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல பெயர்களை வைக்கிறீர்கள், ஆனா அதுக்கு பேருக்கு ஏற்றபடி கிருபாகரன் இல்ல, கிருபாகரன், அருண் கிருபாகரன், விக்கி கிருபாகரன், கிருபை இருக்கணும். அல்லேலூயா. வாழ்க்கையில கிருபை இருக்கணும். ஆமா, தேவதாசன் சொல்லிட்டு குடிகாரனை சுத்தி இருந்தா பாருங்க. தேவதாசன் என்ன பொருள்? தேவனுடைய தாசன். இயேசு அடிகளால் எல்லாம் சரிதான். இயேசு பாதம், இயேசு பாதத்திலே இருக்கணும். இயேசு பாதம் பேர் இருக்கும், ஆனா ஒயின் ஷாப் வாசல்ல நிப்பான். பேரு முக்கியம் இல்ல, அந்த பேருக்கு ஏற்றபடி நடக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு பிரகாசம்னு பேர் இல்லாதாலும் பரவாயில்ல, நீங்க பிரகாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நடக்கணுமா இல்லையா? நடக்கணும். ஆண்டவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் முகம் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி பிரகாசிட்டு நான் சொல்ல வந்த காரியம் என்னன்னா, மலையிலிருந்து இயேசு இறங்கி வருகிறார். மகிமையின் மேகத்துல, ஒளி உள்ள மேகத்திலிருந்து இயேசு இறங்கி வருகிறார். நீங்கள் தினமும் சொல்றேன், உங்க ஜெப வாழ்க்கையில நீங்க தினமும் அந்த ஒளி உள்ள மேகத்தை பார்த்துட்டு தான் வெளியில வரணும். ஆமென். இனிமே சொல்றாங்க பாருங்களா, 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், போயிட்டு அவசர ஜெபம், 108 ஜெபம், அவசர ஆம்புலன்ஸ் ஜெபம். நம்ம ஜெபம் இல்ல, சிலர்லாம் 108 யாரோ மாதிரியே ஜெபம் பண்றது. அவசர சிகிச்சை ஊர்தி மாதிரி இது அவசர ஜெபம். ஆண்டவரே, நான் அவசர ஜெபம் கூடாதுன்னு சொல்லல, நான் கூட அவசர ஜெபம் பண்ணுவேன். எப்படி தெரியுமா? ஒரு இடத்துக்கு வேகமா போகணும், டைம் ஆயிடும். ஆண்டவரே, அது அவசர ஜெபம். நீங்க மணி நேரங்கள் ஜெபிக்கிறவர்கள் அவசர ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்ல, கேப்பார். ஆனா சிலர் வாழ்க்கையே அவசர ஜெபம் தான். எப்ப பாரு அவசர ஜெபம். ஆண்டவரே டைம் இல்ல, டைம் இல்ல, ஆண்டவரே பாத்துங்க பாத்துங்க பாத்துங்கன்னா இப்படிதான். 5 நிமிஷம் ஜெபம், அவசர ஜெபம், 108 ஜெபம், ஆம்புலன்ஸ் ஜெபம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. மகிமை மேகத்தின் இடத்துல இயேசு கிறிஸ்து எவ்வளவு பிஸியா இருந்தார், ஆனால் அவர் ஜெபிக்கிறதற்கு நேரம் இருந்துச்சு. இரவு முழுவதும் ஜெபம் பண்ண. நம்ம இரவு முழுவதும் என்ன பண்றோம்? இரவு முழுவதும் என்ன பண்றோம்? நல்ல தூக்கம், நல்ல தூக்கம். அதுல வர கவலை, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஆண்டவரை தட்டி எழுப்புறாரு, எழும்பி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அவன் இன்னைக்கு 4 மணிக்கு ஒருத்தவங்க போன் பண்றாங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் லைவ் ஓட மாட்டேங்க. அடப்பா, நான் படுத்ததே 12 மணிக்கு, 4 மணிக்கு போனு, பாஸ்டர் லைவ் ஓட மாட்டேங்க. அடப்பாவி, நானு அதுக்குள்ளவா நான் பயந்துட்டேன். 5 மணி ஆயிடுச்சோ, நம்ம தான் தூங்கிட்டேன். அடுத்து தூக்கம் வரல, சரி ஜெபம் பண்ணுவோம். அம்மா, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? 5 மணி வரை வெயிட் பண்ணுவா. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நேரத்துக்கு தான் பேசுனாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரணும், மிஸ் ஆயிருமோ, எனக்கு மட்டும்தான் உடலையோ. பரவாயில்ல, அப்படியே ஆர்வத்தை குறித்து சந்தோஷப்பட்டு அடுத்து தூக்கம் வரல. அல்லேலூயா. அப்படியே ஜபிச்சு, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பிள்ளைகளை நம்ம அதிக உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். மகிமை மேகத்துக்குள்ள அமர்ந்து இருக்கணும். மோசே 40 நாள் கப்சிப்புன்னு உட்கார்ந்தார். நீங்கள் சில நாட்கள் அவருடைய பாதத்துல உட்காரணும். அல்லேலூயா. டெய்லி எனக்கு கிச்சன்லயே வேலை, டெய்லியும் நான் சொல்றேன், நீங்க கிச்சன்ல எவ்வளவு மணி நேரம் செலவு பண்றீங்க? அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நீங்க சமைச்சு போட்டதுனால உங்க புருஷன் என்ன மோதிரம் வாங்கி போட்டாரா? என்னதான் சமைச்சு கொடுக்கட்டு நல்லதுன்னு, இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, உப்பு இல்ல, மிளகு இல்ல. இத்தனை வருஷம் என் மனைவி எனக்கு சமைச்சு போட்டாள், அவளுக்காக அவளுக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்காங்களா? ஒண்ணும் செய்ய மாட்டாங்க.
ஆண்டவருடைய சமூகத்துல நேரத்தை, சமையல் அறையில எல்லாம் நேரத்தை, சிலரெல்லாம் காலையில 6 மணிக்கு உள்ள போகிறது, நைட்டு 9 மணி வரை கிச்சனுக்குள்ளதான் அந்த பாத்திரங்களோட பாடா. தயவு செய்து இதெல்லாம் கொண்டு மாத்த வரணும். 1/2 மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை இழுத்து இழுத்து 1.5 மணி நேரமா செய்யறது. வேலையை துரிதமாய் செய்து முடித்து மகிமையின் மேகத்திடத்துல வந்து அமர்ந்துருங்க. மார்த்தாள் மாதிரி வேலை செய்யாதீங்க. மார்த்தா கிச்சன்ல இருந்து எட்டி எட்டி பாக்குறா. மரியாளோ கர்த்தருடைய பாதத்துல, இயேசுவின் பாதத்துல தன்னை விட்டு எடுபடாத. மார்த்தாளுக்கு கவலை, இயேசுவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். மரியாளுக்கு ஒரு கவலை, பேசினாலே போதும், மகிமையின் மேகத்துல உட்கார்ந்தாலே போதும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், உங்க கிச்சன் டைமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா நான் கிச்சன் பக்கமே போறது இல்லை, மாஸ்டர் அந்த வேலையை செய்யறது இல்லையா, அந்த மாதிரி போயிடாதீங்க. அதிக மணி நேரம் நான் கிச்சன்ல கிடக்குறேன்னு உள்ளவங்க கிச்சன் டைம் என்ன பண்ணுங்க, கம்மி பண்ணி ஆண்டவர் இடத்துல நேரத்தை, மகிமை மேகத்திடத்துல நேரம் செலவு பண்ணினீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இயேசு மலையில இருந்து இறங்கி வர்றார் பாருங்க, தொடர்ந்து வாசிக்கும் பாருங்க. இயேசு மலையில இருந்து இறங்கி வரும்போது, ஆமே ஸ்தோத்திரம், ஆமே ஸ்தோத்திரம், இருங்க மகிமை இறங்கி வர்றார். அப்போ 14 வசனம் பாருங்க. 14, அவர்கள் ஜனங்களுக்கு வந்த போது, இயேசுவும் 3 சீசர்களும் ஜனங்கள், ஒரு மனுஷன் அவரிடத்துல வந்து அவருக்கு முழங்கால் படியிட்டு, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோயாய் கொடிய வேதனை. முதலாவது பாருங்க, நீங்க இந்த மகிமையின் மேகத்துக்குள்ள இருந்தீங்கன்னா அதை விட்டு இறங்கி வரும்போது மனிதர்கள் உங்க தேடி வருவாங்க. அல்லேலூயா. நிறைய பேரை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவாரு. எப்பா இவனுக்கு அறுப்ப, யார் இடத்துல கர்த்தர் ஜனங்களை அனுப்புவார்னா, மகிமையின் மேகத்துக்குள்ள இருக்கிறவர்களிடத்துல தேவன் ஜனங்களை அனுப்புவார். ஒருத்தன் ஓடி வரான், என் மகன் சந்திரரோகி, அவனுடைய ப்ராப்ளம் என்னன்னா, இங்க சரியா எழுதப்படல, மார்க்ல அடிக்கடி என்ன பண்ணுறான், தீயிலும். பிரச்சனை என்னன்னா, இவனுக்கு 2 பிரச்சனை. நல்லாதான் இருப்பான் பையன், தண்ணிய பார்த்தா குதிச்சிருவான், எங்கேயாவது தீய பார்த்தா தீயில. இதுதான் இவனுடைய பிரச்சனை. ஒரு பிசாசு, அவனை சாகடிக்கிற பிசாசு. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அநேகர் தற்கொலை, தன்னை சாகடிக்கிற பிசாசு இந்த தேசத்திலும் இருக்கிற தெரியுமா? நீங்கள் மகிமையின் மேகத்துக்குள்ள இருந்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை உங்களிடத்துல அனுப்புவார். அல்லேலூயா. அவர்களை நீங்க காப்பாற்றணும் அனுப்புவார், உங்களை அவரிடத்துல அனுப்புவார். நீ போய் அவர்களை விடுதலை ஆக்கி விடு, அவர்களை என்ன செய்து விடு. இன்னைக்கு உங்க வீட்டுக்கிட்ட நிறைய தற்கொலை நடக்குதா? அது காரணம் யாரு? பிசாசு. அப்படித்தானா? இல்ல, நீங்க தான். நீங்க மகிமையின் மேகத்துக்கு கீழே உட்காரல, அதனால அவர்களை உங்களை காப்பாற்ற முடியல. கர்த்தர் இந்த தேசத்திலே உங்களை எதற்கு வைத்திருக்கிறார் தெரியுமா? மகிமையின் மேகத்துக்களை உட்கார்ந்து அவருடைய வல்லமை பிரகாசித்து அநேக சந்திரரோகி, அநேக தற்கொலை பண்ணுகிறவர்களை காப்பாற்றுவதற்கு, அநேக வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மகிமையின் மேகம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பாதுகாப்புக்கு மட்டுமல்ல. மகிமையின் மேகம் நம்ம நினைக்கிறோம் எனக்கு மட்டும், நோ, அதை கீழே உட்கார்ந்து உன் குடும்பத்தை முதல்ல பாதுகாப்பார், உன் பிள்ளைகளை பாதுகாப்பார். நீங்க மகிமையோட 2வது இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அநேக தற்கொலை செய்கிறவர்களை நீங்கள் காப்பாற்றுவீர்கள், அநேக மரணத்துக்குள்ளவர்களை காப்பாற்றுவீர்கள். ஏன் இன்றைக்கு நிறைய பேர் மரித்து போனாங்க? இந்த மகிமையின் மேகத்தை அவர்கள் அறியவில்லை. உன் குடும்பத்துல ஒரு ஆளாகிலும் இந்த மகிமையின் மேகத்துக்குள்ள உட்காரணும், இல்லைன்னா நமக்குள்ளே நிறைய சம்பவங்கள் நடக்கும். நம்முடைய குடும்பத்துல சில மரணங்கள் நடக்கும். மகிமையின் மேகத்துக்குள்ள இருக்கணும், உன் பிள்ளைகள் அதை பார்க்கணும். சத்ரு தொடாதபடி மகிமையின் மேகத்தை நம்ம குடும்பத்தின் மேல நிறுத்தணும். இந்த கடைசி நாட்களிலே மகிமையின் மேகம் இல்லாத ஒரு குடும்பமும் காப்பாற்றப்படாது. ஜபிக்கிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். மகிமை மேகம் நிக்குதா இல்லைன்னு அழுது புலம்பி, ஆண்டவரே மகிமை மேகம் என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைகள் மேல் நிற்கட்டும் என்று ஜபியுங்கள். இது தெரியாததுனால நிறைய நஷ்டங்களை அடைகிறீர்கள், நிறைய கஷ்டங்களை அடைகிறீர்கள். இன்னைக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து மகிமை மேகம் வீட்டு மேல நிக்கல, அது நிக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆகுறது வரைக்கும் மன்றாடுங்க. அது நிக்கிறதுக்கு என்ன தடை ஆண்டவரே, என்னை விட்டு அகற்றுங்க. செபிங்க, வீடுகள்ல அழுது புலம்புங்க. எங்க ஆண்டவரே, என்னால மகிமை மேகத்தை பார்க்க முடியலையே ஆண்டவரே, கதறுங்க. அது நிக்கும்படி செய்யுங்க. அல்லேலூயா.
அதுக்குள்ள நீங்க நில்லுங்க. ஏசு இறங்கி வர்றான், ஓடி வர்றான், சந்திர ரோகி பையனுக்காக வர்றான். அவர்கள் சொல்லுகிறாங்க, ஆண்டவரே எனக்கு இறங்கும் சொல்றான். அடுத்த வசனம் பாருங்க, அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்து சொஸ்தமாக்க. ஏன் சீசர்லாம் முடியல சொல்லுங்க பாப்போம். ஏன் முடியலன்னு சீசர்ல கேக்குறாங்க. அதுக்கு இயேசுவும் ஒரு பதில் சொல்லுகிறார். ஆமென். 19 வசனம் பாருங்க. 19 வசனம், அப்பொழுது சீசர் இயேசுவிடத்தில் வந்து அதை துரத்தி விட எங்களால கூடாம போயிட்டு ஆண்டவரே. இப்ப இவங்களும் கவலை, ஆண்டவரே எங்களால, ஆண்டவரே எங்களால முடியல. இயேசு சொல்றாரு அதுக்கு, அதற்கு அவர் உங்கள் அவிசுவாசத்தினால் தான். எதனால சொல்லுங்க? இன்னைக்கு இந்த உங்க குடும்பத்துல பிசாச துரத்த முடியல, அற்புதம் நடக்கல, நோய் மாறல அப்படின்னா இயேசுக்கு கூட தான் இருக்காங்க சீசர்கள். ஆனா உனக்குள்ள ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிச்சாலும், பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எங்க வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், எல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. பாஸ்டர் என்னுடைய விசுவாசத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது? நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்றீங்க? எப்படி உங்களால எப்படி பேச முடியுது? மகிமை மேகம். இயேசு கிறிஸ்து எப்படி விசுவாசமுடையவராக இருந்தார்னா அதுக்கு அவர் இருப்பாரு தெரியும். அப்படி அல்ல, அவர் அதிகமா இந்த மகிமையின் மேகத்துக்கு கீழே உட்கார்றவர். அல்லேலூயா. யாரெல்லாம் மலையில் மேல இருந்து இயேசு இறங்கி வரும்போது அவருக்குள்ள அவ்வளவு விசுவாசம். இன்றைக்கு சொல்றேன், நீங்க எவ்வளவு நேரம் கர்த்தரிடத்துல அமர்ந்து இருக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் தான் என்ன இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்க, விசுவாசம். உங்களால கர்த்தரிடத்துல அமர்ந்திருக்க முடியலையா? 5 நிமிஷம்னா இவ்வளவு போல விசுவாசம் தான் இருக்கும். அதை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தில் நிரம்பி வர்றாரு. அவர் வந்து என்ன செய்ய தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். அவர் 17 வசனம் பாருங்களா, கூடாமற் போயிட்டுன்னு சொன்னோன்னே இயேசு, எனக்கு இதுல கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு இந்த வசனத்தை வாசிக்கும் போது. இயேசு பிரதியுத்தரமா, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. இங்க பாருங்களா, ஒண்ணு கவனிங்க. சீசர்கள் எல்லாரும் ஆண்டவரே எங்களால முடியல ஆண்டவரேன்னு வந்து நிக்க. நம்ம என்ன சொல்லணும்? சரி போட்டு விடு அப்படின்னு சொல்லணும். இல்ல, கவலைப்படாதீங்க. இயேசு அந்த இடத்துல திட்டுறாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள அவிசுவாச சந்ததியை. இயேசு சில இடத்துல கடினமா அன்பான இயேசு திட்டி இருக்கிறார். யார? சீசர்களை. சீசர்களை பார்த்து எந்த மட்டும் கேட்கிறார் பாருங்க. என்ன கேட்கிறார்? எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், பொறுமையா இருப்பேன். அவர் கேட்கிறாரு, எந்த நாள் வரைக்கும் இப்படி நீங்க புலம்பி திருவீங்க? முடியல. மகிமையின் மேகத்திடத்துல அமர்ந்துரு, நேரங்களை செலவு பண்ணு, விசுவாசத்தை உன் இருதயத்தில் தருவாய். நீ அற்புதங்களை செய். ஆமென். நீ அடையாளங்களை செய். ஆமென். நீயே வியாதிகளை சுகப்படுத்து, நீயே பிசாசுகளை துரத்து. அது ரகசியம். விசுவாசம். அவிசுவாசம் இல்லாத சந்ததியன்னு சொல்ல. ஆண்டவர், என்ன ஆண்டவரே நாங்க பண்றது? எங்களால முடியல ஆண்டவரே, எங்களுக்கு உதவி. என்ன பண்ணணும் சொல்லுங்க? மகிமையின் மேகத்தில் அமர்ந்திருந்தா இன்க்ரீஸ் யுவர் ஃபேத். உண்மையிலே பலமான விசுவாசத்தை இது நான் உணர்ந்திருக்கிறேன். சில உபவாசங்களை முடிக்கும் போது அப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கணும். அந்த விசுவாசம் இன்னும் எனக்குள்ள இருக்கு. அதனாலதான் இப்படி பேச முடியுது. அதனால பெருசா விசுவாசிக்க முடியுது. அல்லனா யார் நமக்கு செய்வா? யார் நமக்கு தருவா? இன்னும் 1 ரூபா ஒருத்தன் தருவாரா? ஒருத்தர். ஆனா விசுவாசிக்கிறேன், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோட இன்னைக்கு சொல்லணும், என் தேவன் எனக்கு செய்வாராமே. பார்க்காதீங்க, அதை பார்க்க. சீசர்ல பாக்குறாங்க அந்த சந்திர ரோகிய, ஐயோ இவ்வளவு கொடூரமா இருக்கானே, இவனை எப்படி சுகப்படுத்த? ஏசு ஒண்ணு, அவனை கொண்டு வாருங்கள். அடுத்து என்ன சொல்லலாம்? ஏசு பிசாசை, ஆமா, பிசாசை பார்த்து, பிசாசு நம்மளை அதட்டக்கூடாது. நம்ம யார அதட்டணும்? மகிமையின் மேகத்துல இருந்து முகம் பிரகாசிக்கிறவனை பார்த்தாலே பிசாசு நடுங்கும். அல்லேலூயா. இன்னைக்கு மகிமையின் மேகத்துல ஜப அறையிலிருந்து நீங்க ஜப அறைக்குள்ள போகும்போது பிசாசு அவங்க ஹால்ல உட்கார்ந்துருப்பான். இன்னைக்கு இந்த வீட்டுல என்ன பண்ணணும்? பிரச்சனை பண்ணணும். ஆனா நீங்க உள்ள போயிட்டு மகிமையின் மேகத்துல இருந்து ஜபிச்சுட்டு வெளியில வரும்போது ஹால்ல இருக்க பிசாசு என்ன பண்ணணும்? ஹால்ல இருக்க பிசாசுக்கு காலெல்லாம் என்ன செய்யணும்? நடுங்கணும். இயேசுவின் நாமத்துல அவங்கள பார்த்தாலே ஓடிடணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் பேர் ஞாபகம் இல்ல, ஒரு ஊருக்கு கன்வென்ஷனுக்கு போகணும். அங்க பெரிய கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியக்காரர் வந்து வர்றாரு. அங்க வாகனத்துல, அதாவது விழுப்புர தாண்டி அந்த எல்லையில வரும்போது இங்க உள்ள பிசாசுல ஆடும். ஐயோ வாரான், ஐயோ இனி என்ன இல்லை, இங்க இருக்க முடியாது. அங்க ஐயோ அவன் ட்ரெயின் ஏறிட்டான், ஐயோ பஸ்ல இருந்து இறங்கிட்டான், இதோ காலை வச்சுட்டான்,
உண்மையிலே மகிமை மேகத்துக்குள்ள. இது பைபிள்ல ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா சொல்லுங்க, டக்குனு கிளிக் ஆகுதா பாப்போம். இயேசு கதிரேயனுடைய நாட்டுக்கு போய் படகில் இருந்து காலடி எடுத்து தரையில வச்சதும் லேகியோன் பிசாசு பிடிச்சவன் கல்லறையில கிடந்தவன் எங்கேயோ கிடந்த இயேசு தேடி போனாரா? இயேசு அங்க செஞ்ச ஒரே ஊழியம் அதுதான். அதை கடற்கரையில அவன் அங்க இருந்து அடிச்சு பாருங்க எங்க கிடந்தான்னு தெரியல. என்ன செய்யணும்? பிசாசெல்லாம் ஓடணும். ஆனா வந்து முன்னாடி விழுந்துச்சு. அது சொல்லு, என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர், ஐயோ ஐயோன்னு கதறது. இவனை விட்டு ஓடி போனா பன்றிகள் மேல புகுந்து பன்றி செத்து போச்சு. உடனே அங்க உள்ள ஆட்கள் எல்லாம் வந்து போட்ல இருந்து காலை கீழே வச்சு நின்னாருதான், அப்படியே போட்ல ஏற்றி அனுப்பிட்டாங்க. எவ்வளவு நல்ல மக்கள் பாருங்க. என் வரவே கூடாது என் தேசத்துக்குன்னு அவர் அந்த அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி அந்த ஒரே ஒரு பிசாசு, அந்த பிசாசு படிச்ச மனுஷனை சுகப்படுத்திட்டு வந்துட்டார். அவன் போய் சகலருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். நல்லேலூயா. பாத்தீங்களா? அப்போ நீங்க உங்க இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் காலடி எடுத்து வைக்கும் போது, இப்ப நிறைய பேர் ஆன்லைன்ல, நான் வீட்டுல தான் இருக்கேன் பாஸ், என்ன பண்ண, நீ உன் ஜபத்துல இருந்து எழும்பி வெளியில ஹாலுக்கு வரும்போது என்ன ஆகணும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, என்ன ஆகணும்? எது விசுவாசமா சொல்லுங்க. பிசாசு நடுங்கணும்னா நடுங்கன்னு சொல்லுங்க, ஓடணும் ஓடன்னு சொல்லுங்க, எல்லையில நிக்க எல்லை நிக்க எல்லாம் ஓட. நான் கால எடுத்து வைக்க திருக்கோயிலூர்ல ஒரு பிசாசு இருக்காது. அல்லேலூயா. திருக்கோயிலூர்ல எல்லா வீட்டுல இருக்க பிசாசு இன்னைக்கு ஓடணும். ஆமென். அல்லேலூயா. whatever you believe, எது உங்களோட விசுவாசம் சொல்லுங்க, உங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்துல நான் இன்றைக்கு மகிமையின் மேகத்துக்குள்ளாக அமர்ந்திருக்க போறேன். என் முகம் பிரகாசிக்க போகிறது. என் முகம் பிரகாசிக்கும் போது, நான் பிரகாசித்துட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது, மகிமையின் மேகத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அதிசயங்கள் நடக்கும். ஆமென். என் வீட்டுக்கு மட்டும் அல்ல, என் வீட்டுக்கு முதல்ல உங்க வீட்டுக்குள்ள நடக்கட்டும். அல்லேலூயா. என் வீட்டுக்கு மட்டும் அல்ல, எல்லாருக்கும் இருக்கும். சந்திர ரோகி சுகம் உண்டாருது. அப்ப இயேசு அங்கதான் இயேசு சொல்றாரு பாருங்க. ஆமென். அடுத்த சீசர்ல வந்து இயேசு திட்டுனாரு. அப்புறம் 20ஆம் வசனத்துல சீசர் கேக்குறாங்க, ஐயோ தனித்து வந்து ஏன் ஆண்டவரே எங்களால முடியாம போச்சு. அப்ப இயேசு 20ஆம் வசனத்துல சொல்ற, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்துல தான் இன்னைக்கு நிறைய அற்புதம். ஐயா இன்னும் ஒன்னே ஒண்ணுதான், ஏன் எனக்கு நடக்கல, ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் நான் கஷ்டப்படுறேன், இன்னும் ஏன் தாமதமாகுது, இன்னும் ஏன் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், உங்க அவிசுவாசத்தினால. எதனால? உங்க அவிசுவாசத்தினால. தயவு செய்து இன்னைக்கு மறுபடியும் பல முறை ஜபிக்கிறோம், இன்னைக்கு ஒரு முறை ஜபிங்க. ஆண்டவரே இன்னும் என் அவிசுவாசம் இருக்குன்னு உணர்றவங்க, என் அவிசுவாசம் என்னை விட்டு மாறட்டும் சொல்லுங்க. ஜபிங்க பார்க்கலாம். இயேசுவே அது ஜபிக்கும் எங்க பாருங்களா, கட்டுக்கு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. ஆமென். உங்களால் கூடாத காரியம், உங்களால் கூடாத காரியம் ஒண்ணுமிராது. இன்னைக்கு ஜெபிக்க போறோம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நேசு சொல்றேன். எல்லாரும் மனசுல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி சொல்லுங்க. என் அவிசுவாசத்தை என்னை விட்டு மாற்று ஆண்டவரே. மகிமையின் மேகத்துக்கு கீழே உட்கார்ந்து நான் விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆண்டவரே என்னை மன்னியும். எல்லாரும் ஒத்துக்கொள்ளுங்க, என்னோட அவிசுவாசம் இருக்காண்டவரே. எல்லாம் ஒத்துக்கொள்ளுங்க, என்னோட அவிசுவாசம் இருக்காண்டவர். என் அவிசுவாசத்தை மன்னி மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபிங்க பார்க்கலாம். என் அவிசுவாசத்தை மாற்று ஆண்டவரே சொல்லுங்க. என் அவிசுவாசத்தை மாற்று ஆண்டவரே. என் அவிசுவாசத்தை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க பார்க்கலாம். என் அவிசுவாசத்தை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. என் அவிசுவாசம் மாறட்டும் ஆண்டவரே. நான் அநேகருக்கு அற்புதங்களை செய்ய விசுவாசம் அடைகிறேன். என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உங்களால கூடாத ஒன்றுமில்லைன்னு சொல்லு. எல்லாம் உங்களால கூடும். எல்லாம் உங்களை சொல்லுங்க, எல்லாம் என்னால முடியும். எல்லாம் என்னை பலப்படுத்துற இயேசு கிறிஸ்து எல்லாம் முடியும் சொல்லுங்க. எல்லாம் முடியும். கர்த்தர் எனக்கு செய்ய போறாரு, கர்த்தர் நடத்த போறாரு. இதை வச்சு இன்னைக்கு ஃபுல்லா ஜபிக்க போகணும். மகிமையின் மேகத்துக்குள்ள நீங்க உட்காரணும். ஜபிங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே என் அவிசுவாசத்தை மாற்று. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஜபிங்க. எப்போ உங்களை அவிசுவாசம் மாறுச்சுன்னு ஒரு கன்ஃபார்ம் வருதோ அப்ப மட்டும்தான் நீங்க என்ன செய்யுங்க, விடுங்க. அது வரைக்கும் ஜபிங்க. அது வரைக்கும் மகிமை மேகத்துக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அற்புதம் நடக்க முடியும், விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. என்னோட அவிசுவாசத்தை பார்க்கிறேன், எனக்கு அற்புதம் நடக்காதபடி அவிசுவாசம் என்னோட மாறட்டும். ஜெபிங்க ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவே ஒரு விஷயம் கண்ணீரோடு ஜெபிங்க. என் அவிசுவாசம் மாறட்டும். இயேசு உன்னை கடிந்து கொள்ளுகிறார். அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்படுகிறார்? எந்த மட்டும் உங்களோட இருப்பேன். எவ்வளவு பிரசங்க கேட்பீங்க? இன்னும் ஏன் உங்க அவிசுவாசம் மாறல? விசுவாசம் ஏன் வரல? இன்னும் எவ்வளவு விசுவாசம் கேளுங்க. எனக்கு தாங்க
எனக்கு தாங்க ஏசப்பா. இந்த நாளில கர்த்தருடைய விசுவாசம் இந்த பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு அப்படி செய்யறபடி எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதற்காக நீங்கள் தொடர்ச்சியாய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், நன்மை செய்வார். ஆமென். அப்படி செய்யற கிருபைகளுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.